ஸோ நம்ம ஆட்சியர் கல்வியில மாதிரி தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு சில விஷயங்கள் ப்ரூஃப் வந்து பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசியோட ஒரிஜினல் ஃபார்மட் படி ஆட்சியர் கல்வி இயங்குதா? கரெக்ட்டா வந்து வழி நடத்துதா? அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம். ரைட்டா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, பழைய வினாத்தாள். ஓல்டு கொஸ்டின் பேப்பர். அதுல என்ன டாபிக்ஸ் வந்து வேணும்னு கேட்டேன். நீங்க அமெண்ட்மென்ட் வந்து வேணும் அப்படின்னீங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1989ல இருந்து இப்போ வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்வி. எந்த அரசியலமைப்பு திருத்தம் ஓகே மந்திரி சபையில அதாவது டோட்டல் லோக்சபாவுல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் வந்து எவ்வளவு பேர் இருக்கணும்னா 15% வந்து இருக்கணும். ஸோ 543 பேர் இருக்கிறாங்கன்னா மினிஸ்டரோட லெவல் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 15%. இப்போ தமிழ்நாட்டிலையும் நமக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 234 பேர் இருக்காங்கன்னா அதுலயும் 15% தான் மினிஸ்டர்ஸ் கேபினட் மினிஸ்டர்ஸ் வந்து இருப்பாங்க ஓவராலா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஸோ அந்த 15% இங்க கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அகைன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே கொஸ்டின்ஸ் முன்னாடி என்ன பண்ணிருக்காங்கன்னா 91வது ஆர்மமெண்ட் ஆக்ட்ல ஸோ 15% தான் மினிஸ்டர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ அடுத்து வந்து பாருங்க. ஸோ அப்போ கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க. ஸோ 92வது அமெண்ட்மெண்ட்ல ஓகே. ஸோ 8th ஷெட்யூல்ல புதுசா ஆட் பண்ணக்கூடிய 4 லாங்குவேஜ் ஆட் பண்ணது 8th ஷெட்யூல்ல 4 லாங்குவேஜ் ஆட் பண்ணது எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 92வது அமெண்ட்மெண்ட். அகைன் அடுத்து 92வது அமெண்ட்மெண்ட்ல 4 லாங்குவேஜ். அதே கொஸ்டின் அதே ஃபார்மட் தான். இங்க 4 லாங்குவேஜ்னு மட்டும் கொடுத்திருக்காங்க. இங்க இந்த 4 லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ அகைன் வந்து பாருங்க 169வது கொஸ்டின். ஓகேவா? டோக்ரி, போடோ, மைத்திலி, சாந்தாலி இது 8th லாங்குவேஜ்ல எப்போ வந்து ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ 8வது ஷெட்யூல பத்தி 92வது அமெண்ட்மெண்ட்ல எத்தனை முறை 1989ல இருந்து எத்தனை முறை உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ரைட்டா? ஸோ கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வந்து பாத்தீங்கன்னா ஒரே கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க வந்து பாருங்க 8th ஷெட்யூல்ல 9th ஸ்டாண்ட் அமெண்ட்மெண்ட்ல எத்தனாவது இது பண்ணாங்க? உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் தான். டிஎன்பிசில லாஸ்ட் உங்களுக்கு மோர் தென் எவ்வளவு 35 இயர்ஸ் கேட்கப்பட்ட கேள்விய நான் ப்ரூஃப் உங்கள்ட்ட வந்து காமிக்கிறேன். நீங்க எந்த புத்தகத்திலயும் பார்க்க முடியாது. எங்கேயுமே இருந்து வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து எடுக்க முடியாது. நான் டே நைட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த இதுக்காக இந்த டிஎன்பிசி எக்ஸாம் யூபிஎஸ்சிக்காக என்னென்ன கேட்கறாங்க எப்படி எப்படி இருக்குன்னு ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அரௌண்ட் 390 டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் எடுத்திருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டா? ஸோ இப்போ ப்ரூஃப் வந்து பாருங்க. இந்த 91வது அமெண்ட்மெண்ட்டை 92வது அமெண்ட்மெண்ட்டை 8th ஷெட்யூல்ல 4 லாங்குவேஜ் ஆட் பண்ணது எப்போ? 92வது அமெண்ட்மெண்ட். அகைன் போடோ டோக்ரி லாங்குவேஜ் எப்போ ஆட் பண்ணாங்க? 92வது அமெண்ட்மெண்ட். அகைன் போடோ டோக்ரி மைத்திலி அதே கொஸ்டின் தான். அதே ஃபார்மட் தான். வேற வேற எக்ஸாம் என்ன பண்ணாங்க? அடுத்த கொஸ்டின் 4 லாங்குவேஜ் ஆட் பண்ணது 8th ஷெட்யூல்ல எத்தனாவது 92 அமெண்ட்மெண்ட்ல எத்தனை லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணாங்க? புரியுதா? ஸோ இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா கேட்கறாங்க. ஸோ அப்போ இதோட கோர் வேல்யூ என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும்? நீங்க வந்து மெயினா தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க வந்து பாருங்க ரைட் டு ப்ராப்பர்ட்டி எப்போ நீக்கினாங்க? 44வது அமெண்ட்மெண்ட். ஸ்கிரீனை பாருங்க எல்லாரும். 44வது அமெண்ட்மெண்ட். அடுத்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி இது ஒன்றும் நான் எடிட் பண்ணல ப்ரூஃபா காமிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே இருக்க நம்பர் சீரியஸா பாருங்க 79 162 அகெயின் என்னது 44th அமெண்ட்மெண்ட்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ரைட் டு ப்ராப்பர்ட்டி எப்போ ரிமூவ் பண்ணாங்க? 44. அகெயின் 44th அமெண்ட்மெண்ட்ல ரைட் டு ப்ராப்பர்ட்டி எப்போ ரிமூவ் பண்ணாங்க? அகெயின் 44th அமெண்ட்மெண்ட்ல ரைட் டு ப்ராப்பர்ட்டி எப்போ ரிமூவ் பண்ணாங்க? அகெயின் 1978ல 44th அமெண்ட்மெண்ட்ல ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்னவா வந்து இருக்கு? ஓகே. அகெயின் 44th அமெண்ட்மெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க? ரைட் டு ப்ராப்பர்ட்டி எப்போ அப்ளைஸ் பண்ணாங்க? 44th அமெண்ட்மெண்ட். அகெயின் இன்டெகிரிட்டி அப்படிங்கக்கூடிய வார்த்தை எப்போ சேர்த்தாங்க? 44th அமெண்ட்மெண்ட். புரியுதுங்களா? ஸோ இப்படிதான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. இதுக்கு மேல நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரூஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ இதை வந்து ஏன் நான் வந்து ப்ரூஃப் பண்ணணும்? இதை மட்டும் படிங்க இதை மட்டும் படிங்க அப்படின்னா இதை மட்டும் படிச்சீங்கன்னா போதும். நீங்க படிக்க வேண்டியது 20 தான்.
ஒரு கட்டத்துல நான் விஓல இருந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் வரைக்கும் ஒண்ணு அப்படிங்கும் போது என்ன பண்ணானுங்க, இவன் வந்து ரீடைரக்ட் பண்றான் பசங்களை வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து படிக்க சொல்றான், கேரியரே வந்து க்ளோஸ் பண்றான். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பேட்டர்னை தெரியாம தான் எல்லாம் தெரியும், எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சில குரூப். ரைட்டா? இது என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோட தாட் என்னன்னா, நீங்க எல்லாரும் பிஏஓ மட்டும் நம்பக்கூடாது. நீங்க மத்திய சென்ட்ரல் லெவல்ல யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி பல எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு. ரைட்டா? மாசத்துக்கு 4 எக்ஸாம் 5 எக்ஸாம் வந்து எழுதலாம். உங்களுடைய கனவு விஏஓ குரூப் 4 மட்டும்தான் அப்படின்னு வந்து இல்லாம, உங்களுடைய கனவை என்ன பண்ணிக்கணும், மிகப்பெரிய லெவல்ல வந்து வச்சுக்கணும். ஸோ எல்லா எக்ஸாமையும் ஒரே பேட்டர்ன்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப சொன்னேன் இல்லையா, இந்த 293 டாபிக்ஸ் ஜிகேல, 47 டாபிக்ஸ் மேக்ஸ்ல, தமிழ்ல 52 டாபிக்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி மைக்ரோ லெவல்ல ரிசர்ச் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து என்னோட வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக போட்டித் தேர்வுக்காக வந்து அர்ப்பணிச்சிருக்கேன். ரைட்டா? என்னோட அனுபவங்களை, கல்வியை எல்லாருக்கும் தரமா இலவசமா கொண்டு போகணுங்கிறதுக்காக உழைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுபடி நான் உருவாக்கின புத்தகத்தை பார்த்துதான் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இஎல்எம்எஸ் அப்படிங்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட இஎல்எம்எஸ் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த இஎல்எம்எஸ் ப்ராஜெக்டோட கோர் ஐடியாஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய பல நாள் கனவு கல்வி எல்லாருக்கும் எப்பவும் இலவசமா போகணும் அப்படிங்கக்கூடிய மோட்டிவ்னால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதை பேஸ் பண்ணி தான் அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த இணையதளத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. போட்டித் தேர்வர்கள் யாரு வேணாலும் இந்த இணையதளத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த கூகுள்ல போயிட்டு நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு இஎல்எம்எஸ் அப்படிங்கக்கூடிய இஎல்எம்எஸ் அப்படின்னு வந்து தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஎல்எம்எஸ் அண்ணா லைப்ரரின்னு கொடுங்க. இஎல்எம்எஸ் அண்ணா சென்ட்ரல் லைப்ரரி ஆர் அண்ணா லைப்ரரி கொடுத்தீங்கன்னா இதுல லிங்க் வரும். இந்த லிங்கை என்ன பண்ணிக்கலாம், இது வந்து ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இதுல ரிஜிஸ்டர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். ரைட்டா? எல்லாருக்கும் நீங்க போய் வந்து சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்டை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போக வேண்டிய முழு பொறுப்பு யூடியூப் சேனலா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், இதுல நிறைய மோடு இருக்கு. இதை எப்படி பயன்படுத்தணும்னு நான் வந்து சொல்றேன். இந்த ஐடியாவை பேஸ் பண்ணி இது நான் உருவாக்குன, நான் மீன்ஸ் இது கவர்மெண்டோட ப்ராஜெக்ட். இதுல ஐடியாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் நம்ம ஆட்சியர் கல்வியில டாபிக் சப் டாபிக்ஸ் உருவாக்கேன் இல்லையா, டிஎன்பிசில ஜிகேல அகெயின் இந்தியன் பாலிட்டில இப்ப சொன்னீங்கல்ல அமெண்ட்மெண்ட், இது எல்லாமே ஆட்சியர் கல்வியோட மூளை, என்னோட மூளை. ரைட்டா? என்னை நம்பி கவர்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கு, நான் அதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போயிட்டு இருக்கேன். இது வந்து ஒரு பெரிய விஷயம். கவர்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயத்த எளிமையா என்ன பண்ண மாட்டாங்க, யாருக்கும் தூக்கி கொடுக்க மாட்டாங்க. புரியுதா? இதுக்குள்ள ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து புக்ல எங்க இருந்து கேட்டிருக்காங்க, 10th ஸ்டாண்டர்ட்ல சோசியல் சயின்ஸ்ல, ஓகே 10th ஸ்டாண்டர்ட்ல சோசியல் சயின்ஸ்ல பாலிட்டி கீழே, இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு கீழே அகெயின் 1.2 அதுக்கு கீழே சப் டாபிக் முதற்கொண்டு ஒவ்வொரு கொஸ்டினும் எங்க இருந்து எடுக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி இந்த இணையதளத்துல நான் டீம் வச்சு நமக்கு பின்னாடி நம்ம வந்து ஒர்க் பண்ணி இந்த ப்ராஜெக்டை பெரிய சொசைட்டில ஒரு மிகப்பெரிய 2 தலைமுறை, நான் வந்து பாத்தீங்கன்னா ரத்னம்னு ஒருத்தன் வந்து இல்லாம போனாலும் பல பேர் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பு, அதர் ஸ்டேட் பெர்சன்ஸும், அதர் ஸ்டேட் லெவல்ல இருக்கக்கூடிய மக்களும் இதை வந்து கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. இது ஒரு ஸ்டேஜ்ல ஃபுல்லா வந்து ஃபுல் மோடுக்கு வந்து ரீச் ஆகும்போது இதோட பயன் வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா வந்துடும். ஸோ திரும்பவும் சொல்லக்கூடியது, போட்டித் தேர்வுக்கு படிக்க வேண்டியது வெறும் 20% தான். இந்த 20% நீங்க லட்சங்கள் கொடுக்கக்கூடிய, ஆயிரங்கள் கொடுக்கக்கூடிய கோச்சிங் சென்டர் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. அதே மாதிரி இந்த கோச்சிங் சென்டரோட ஃபார்முலாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, 5 வருஷம் 4 வருஷம் நீங்க அவங்களுக்குள்ளே வந்து சுத்தணும். அதை தாண்டி நீங்க வெளியே போக முடியாது. 5-6 வருஷம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியல, திரும்ப அதே கோச்சிங் சென்டர்ல வேலைக்கு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில உங்களை வந்து தள்ளிடுவாங்க. ஸோ இந்த கோர் இதான் சிலபஸ், எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கு, இப்படிதான் வந்து படிக்கணும்னு நீங்க எங்க வேணாலும் ரிசர்ச் பண்ணி பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க, எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. நானும் இந்த மாதிரி ஃபார்மட்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டேன், எங்கேயுமே வந்து கிடையாது. ஸோ இது வந்து என்னன்னா, இது என்னுடைய உழைப்பு, என்னுடைய ஐடியாலஜ
அதாவது கல்வி எல்லாருக்கும் இலவசமா போகணும்னு சொல்லி இந்த டாபிக்ஸை உருவாக்கியிருக்கேன். இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கு. இந்த ஐடியாவை கொண்டு போறதுக்கு என்ன பண்றேன், டே நைட்டா வந்து உழைக்கிறேன். தமிழ்நாடு ஃபுல்லா 6 நாள்ல யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, எஸ்எஸ்சிக்கு நாம வந்து படிக்க முடியும்னு சொல்லி என்ன பண்றேன், பயிற்சி பற்ற வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பான்சரை பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த பயிற்சி பற்ற நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே 2 பயிற்சி பற்ற வந்து முடிச்சிட்டேன். அடுத்து தமிழ்நாடு முழுவதும் பயிற்சி பற்ற நடத்தணும் அப்படின்னா ஒரு பயிற்சி பற்றைக்கு வரவங்களுக்கு சாப்பாடு, தங்குற இடம், உணவு இது எல்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னா ஸ்பான்சர் போய் நம்ம வந்து ஓவராலா 5,00,000 ரூபா வந்து பாத்தீங்கன்னா செலவழிக்கும். இந்த 5,00,000 ரூபாங்கிறது நான் வந்து கையில இருந்து ஒரு கம்மியா வந்து போட்டாலும் கடனாகி திரும்ப அந்த கடன் அடைக்கிறதுக்கு வந்து சிரமப்பட்டு கல்வி வந்து கொடுக்கறதுல ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கு. அப்போ இந்த இந்த ஐடியா இருக்கு இல்லையா, இந்த 293 டாபிக்ஸ் பிளஸ் வந்து எல்லா எக்ஸாமே ஒன்னா இன்டகிரேட் வந்து படிக்கிறது, இந்த ஐடியாவை நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்ன பண்றேன், பயிற்சி பற்ற வந்து நடத்தணும்னு சொல்லி அதையும் ஒரு சைடு வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன். அதுக்கு ஃபினான்ஸ் ரீதியான விஷயங்கள் எனக்கு வந்து தேவைப்படுது. ரைட்டா? ஸோ நான் இந்த பயிற்சி பற்ற நடத்திட்டு ஒரு சில விஷயங்களை எஃபோர்ட் போட்டு கடனா இருந்துட்டு நஷ்டப்பட்டு இந்த கல்வியை இன்னும் கொண்டு போக முடியாம இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது அது வந்து ஒரு சரியான அப்ரோச்சே வந்து கிடையாது. அதனால இவ்வளவு நாள் இலவசமா கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்ச ஒருத்தன் நானு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகலாம். இது பின்னாடி கல்வியை வந்து வணிகமாக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. என்னோட உழைப்பு நான் லோடு மேன் மாதிரி ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒவ்வொரு ஷீட்டையும் வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்புறேன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளவு ஒர்க் பண்றேன். ரைட்டா? நான் வந்து வெளிநாட்டுல 2,50,000 ரூபா வந்து சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். இங்க வந்து இந்த மாதிரி ரோட்ல கோடிங் ஷீட்டை வந்து தூக்கிட்டு போறேன் அப்படின்னா என்னோட விஷயம் ஆத்மார்த்தமா நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டா? ஸோ இறங்கி வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி டே நைட்டா வந்து பாத்தீங்கன்னா உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஸோ யாருமே ஒரு பண்ணாத விஷயம், எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம். நான் படிச்சது எம்டெக் மாடு வித்து தான் வந்து படிச்சேன். மாடு வித்து தான் வந்து படிக்கும் பொழுது, அங்க அந்த கல்வி நிறுவனமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, அது வந்து ஒரு வணிக நிறுவனமா தான் வந்து இருக்கு. அப்பதான் கல்வியால வந்து பாதிக்கப்பட்டேன். நான் ஒரு ரூ. 500 இல்லாம ஒரு விஷயம் வந்து படிக்க முடியாம, புத்தகம் வாங்க முடியாம நான் வந்து கஷ்டப்பட்டேன். நான் படக்கூடிய கஷ்டம், நான் நான் பண்ண ஒரு விஷயத்த எனக்கு பின்னாடி வரக்கூடியவன் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இந்த விஷயத்த இறங்கி வந்து பண்றேன். இது வந்து சும்மா ஏதோ வந்து சொல்லிக் குடுத்தோம், வச்சோம் அப்படின்னு வந்து கிடையாது. எல்லாரும் என்ன வந்து ஒரு ஃபேமிலில ஒரு நபரா தான் வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த வந்து பார்க்குறேன். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ பல நம்பிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து குடுத்துட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நபரு நம்ம ஸ்டூடண்ட்டுக்கு மெசேஜ் வந்து அனுப்பிச்சிருந்தார் இல்லையா? அதுக்கான ஒரு விஷயம் தான் இப்ப நான் வந்து கன்வே பண்றேன். ஸோ ஆட்சியர் கல்வி அவர் குடுத்தத மட்டும் எப்படி படிச்சா நீ வந்து பாஸ் ஆகுவ? காம்படிஷன் நெறையா இருக்கு. ஓகே. ஸோ செலக்டிவா படிச்சா எப்படி பாஸ் பண்ண முடியும்? செலக்டிவா படிச்சா எப்படி பாஸ் பண்ண முடியும்னு சொல்றாரு இல்லையா? ஸோ அதுக்கு தான் இப்ப வந்து நான் வந்து என்ன பண்ணேன், உங்களுக்கு வந்து ப்ரூஃப் வந்து காமிச்சேன். எக்ஸாம்ல நீங்க படிக்க வேண்டியது வெறும் 20% தான். ஸோ நான் 44த் அமெண்ட்மென்ட்ல உங்களுக்கு எப்படி வந்து ரைட் டூ ப்ராப்பர்ட்டிய தொடர்ந்து வந்து என்னென்ன அப்படின்னுங்கிறத வந்து டெலீட் பண்ணான்னு கேட்கிறேன். இது 1989ல இருந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதே பேட்டர்ன்ல தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். 20% படிச்சா போதும்னு வந்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஸ்கூல் புக்க உங்களுக்கு தமிழ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 டூ 12 டெஸ்ட் வைங்கன்னு சொல்லி இன்ஸ்டிடியூட் பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. 6 டூ 12 ஃபுல்லா படிக்க தேவையே கிடையாது. நமக்கு தேவை ஒரு சில போர்ஷன் தான். நான் வந்து சொன்னேன் இல்லையா, இந்த இஎல்எம்எஸ் ப்ராஜெக்ட்ல நீங்க வந்து நீங்க அந்த வெப்சைட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா புரியும் உங்களுக்கு. ஸோ நீங்க ஒரு குறிப்பிட்டது தான். இப்ப அமெண்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் கிளாஸ்ல லாஸ்ட் வந்திருக்கு. அதுதான் வந்து ரிப்பீட்டடா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸா வந்து வந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு சில போர்ஷன மட்டும் படிக்கிறதுக்கு நாம எதுக்கு ஃபுல்லாத்தையும் வந்து படிக்கணும்? அந்த ஒரு பேஜ்ல குறிப்பிட்டது தான் படிக்கணும் அப்படிங்கிருக்கும்போது, நம்ம வந்து எதுக்கு வந்து ஃபுல்லா வந்து படிக்கணும்? ஃபுல்லா படிச்சு எந்த யூஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. கரெக்ட்டா, அக்யூரேட்டா எது தேவையோ அத மட்டும் சில பேர் வேர்ல்டு ஹிஸ்டரி எல்லாம் 10த் 9த்லாம் போட்டு முக்குன்னு முக்கிட்டு இருக்கீங்க. வேர்ல்டு ஹிஸ்டரில ஒரு காலமும் யுபிஎஸ்சில ஏதாவது ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எஸ்எஸ்சில ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு டிஎன்பிசி போட்டு வந்து படிச்சுட்டு கிடப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ராங் அப்ரோச். ரைட்டா? ஸ்கூல் புக்ல எல்லாத்தையும் கோடா போடுறது. எதுக்கு போடணும்? அது வந்து ஹார்ட் ஒர்க்கே கிடையாது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் வேஸ்ட் பண்றது.
ஒரு சில டேட்டா விக்கிபீடியால இருக்கணும், ஒரு சில டேட்டா இன்டர்நெட்டை வந்து தேடி நீங்க வந்து படிச்சுக்கணும். இந்த மாதிரி யுத்திகள் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ நீங்க படிக்க வேண்டியது வெறும் 20% தான். அந்த 20% பேஸ் பண்ணி தான் இவ்வளோ விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து பண்ணிட்டு இருக்கேன். ரைட். ஸோ இப்போ ஆட்சியர் கல்வி வந்து பாத்தீங்க அப்படின்னு ஓகே. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ஓகே. என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நீங்க வந்து கரெக்ட்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சு நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா போதுமானது. ரைட்டா? ஸோ ஆட்சியர் கல்விய என்னைய நீங்க வந்து நம்பி வந்து இறங்கலாம். உங்களால குரூப் 4 மட்டும் இல்ல. ஐஏஎஸ் எக்ஸாம் வரைக்கும் அசால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் பண்ண முடியும். ஸோ கடைசியா இந்த நபர் சொன்னதுக்கான ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிர்றேன். ஸோ இவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா நல்லா படிக்கக்கூடிய ஒருத்தன ஏதாவது மண்டைய குழப்பி படிக்க விடாம ஆக்குறது. என்ன நம்பி வந்தவன ஏதாவது வந்து பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு நான் ப்ராப்பரா ப்ரூஃப் பண்ணி ஆகணும். ரைட்டா? ஸோ காம்படிஷன் நெறையா இருக்கு. எல்லாமே படிக்கணும். செலக்டிவா படிச்சா பாஸ் ஆக முடியாது. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். அட பாவிகளா! வெறும் 20% படிச்சா போதும். உங்கள இந்த வணிக நிறுவனங்கள் டோட்டலா வந்து மாத்தி வச்சிருக்கு. ஸோ மொத்தமே இவ்வளவுதான். கவர்ன்மெண்ட் இஎல்எம்எஸ்ன்னு ஒரு ப்ராஜெக்ட் வந்து குடுக்குறாங்க. ஸ்கூல் புக்க வந்து இலவசமா குடுக்குறாங்க. பழைய வினாத்தாள் டிஎன்பிசில இருக்கு. அத மட்டும் பாருங்க. வேற தேடி அலையாதீங்க அப்படிங்கிறத நான் இப்ப வந்து சொல்றேன். ஓகே. அவர் குடுக்கிறத தவிர புக்ல படி. ஓகே. ஜெனரலா நமக்கு நெறைய விஷயங்கள் தெரியணும். ஜெனரலான்னா போட்டித் தேர்வு படிக்கிறவங்க நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஓகே. ஸோ எல்லாமே வந்து தெரியணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிள்ஸ் இப்ப சொன்னது வேர்ல்ட் ஹிஸ்டரி. உங்களுக்கு யுபிஎஸ்சில ஆப்ஷனல்ஸ் வந்து ஹிஸ்டரி எடுக்குறீங்கன்னா, வேர்ல்ட் ஹிஸ்டரிய திருச்சி வந்து மேய்ங்க. அப்படி இல்லாட்டி எதுக்கு எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்கணும்? இருக்கக்கூடிய நாளும் கம்மி, படிக்கக்கூடிய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாரி உங்கள வந்து குழப்பிடுவாங்க. என்ன பண்ணுவான்? இவன் ஏதாவது இன்ஸ்டிடியூட்ல வந்து படிப்பான். அந்த இன்ஸ்டிடியூட்ல 30,000 40,000 ஃபீஸ் பே பண்ணியிருப்பான். அந்த இன்ஸ்டிடியூட்ல ஆள் சேர்க்கணும். இவன் வந்து இந்த மாரி எவனையாவது வந்து குழப்பி விட்டு சேர்த்து விட்டான்னா, உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு தெரியாமலே அவனுக்கு 50% வந்து கமிஷன் குடுப்பாங்க. பிளஸ் வந்து ஏதாவது பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல அந்த ஒர்க் வந்து குடுப்பாங்க. இப்படி ஆள் சேர்த்து விட்டான். அதனால பக்கத்துல உள்ளவன், இப்படி பண்றவன், அவன வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிடரே வந்து பண்ணாதீங்க. அப்படியாப்பட்டவன் என்ன பண்ணலாம்? படி அப்படின்னு சொல்லி உங்கள உட்கார வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்கலாம். அப்படி வந்து என்ன பண்ண மாட்டாங்க? பண்ண மாட்டாங்க. ஓகே. சோ அப்போ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த பேட்டர்னை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சோ ஆட்சியர் கேள்வியை ஃபாலோ பண்ணா பாஸ் பண்ண மாட்டாங்க. அவன் வந்து பாஸ் பண்ண முடியாது அப்படின்னா 1500 பேரை எழுதி வச்சுக்கோங்க. 1500 பேரை நான் இந்த குரூப் 4ல பாஸ் பண்ணி வைப்பேன். அது வந்து கண்டிப்பா வந்து நடக்கும். அதோட வெற்றி விழா வந்து பாத்தீங்கன்னா, எங்க அப்துல் கலாம் ஐயாவுடைய நினைவிடத்துல அதோட வெற்றி விழா கண்டிப்பா 100% இந்த குரூப் 4 உடைய வெற்றி விழா வந்து பாத்தீங்கன்னா வந்து நடக்கும். ரைட்டா? அது மூலமா நான் ஒரு கரப்ஷன் இல்லாத ஒரு நிர்வாகத்தை உருவாக்குறதுக்கும், நேர்மையான அதிகாரிகளை ஒன்று சேர்க்கக்கூடிய விஷயத்தையும் கண்டிப்பா வந்து பண்ணுவேன். நான் பிரபஞ்சத்தை பயங்கரமா நம்பக்கூடிய ஆளு. அந்த பிரபஞ்சம் இத கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நடத்தி குடுக்கும். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து டைம் இல்ல. அடுத்த மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு டைம் இல்ல. நீ புக்க ஃபுல்லா எதுக்கு படிக்கணும்? புக்க ஃபுல்லா படிச்சு உங்களுடைய நேரத்த நீங்க வீணாக்காதீங்க. பள்ளி புத்தகத்த எப்படி படிக்கணும்? எத எப்படி அப்ரோச் பண்ணணும்? இண்டெக்ஸ் எப்படி பார்க்கணும்? ஸ்கூல் புக்க எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி, நான் YouTubeல பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு தெளிவா வந்திருக்கும். அத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பாருங்க. ஓகே. நேத்து தான் உனக்கு சிலபஸ 3 டைம் வேஸ்ட் பண்ணி ரைட் பண்ணி மெயில் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ரைட்டா? நான் வந்து இந்த 292 தலைப்பு இருக்கு இல்லையா? இந்த தலைப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 3 முறை யாரா இருந்தாலும் போட்டித் தேர்வுக்கு படிக்கிறவங்க, நீங்க வந்து உட்கார்ந்து எழுதி பாருங்க. அதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல இருக்கும். நெனச்சு பார்க்க முடியாத லெவல்ல வந்து இருக்கும். ஸோ இந்த சிலபஸ 3 வாட்டி எழுதுறனால உங்களுக்கு என்னென்ன யூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ல எது தேவை, எது தேவையில்ல அப்படிங்கக்கூடிய தெளிவு கிடைக்கும். அதே மாரி எந்தெந்த டாபிக் எது கீழ வரும்போது, நீங்க ப்ராப்பரா நோட்ஸ் எடுக்க முடியும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் லிங்க் பண்ண முடியும். எத கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், எத வந்து பேலன்ஸ் வச்சிருக்கோம்னு நீங்களே செல்ஃப் அனலைஸ் வந்து பண்ண முடியும். இந்த மாரி பல விஷயங்கள், நெனச்சு பார்க்க முடியாத பல விஷயங்கள் நீங்க வந்து சிலபஸ் எழுதுறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். இது வந்து என்னன்னா, சிலபஸ் வந்து எழுதுறனால. நீங்க வந்து கோவில்லலாம் வந்து பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த சாமிட்ட எதுவும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? துண்டு சீட்டு எழுதி வந்து பார்த்தீங்கன்னா, சாமிட்ட வந்து இது பண்ணுவாங்க. உடனே அது நடந்த ஒரு ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இதே மாரி உங்களுக்கு ஏதாவது லைஃப்ல பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பேப்பர எடுத்து அந்த பிரச்சனை முடிஞ்சு போனதா நீங்க வந்து எழுதி பாருங்க. உங்க லைஃப்ல அடுத்த கட்டம் எப்பவும் போகும்போதுனாலும்,
ஒரு பேப்பரை எடுத்து அதுல லைஃப்ல அடுத்த கட்டம் எல்லாமே வந்து நல்லபடியா வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து எழுதுங்க. லைஃப் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து மூவ் ஆகும். எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா 10 முறை படிக்கிறதோட ஒரு முறை எழுதுனீங்க அப்படின்னா அவ்வளவு வேல்யூஸ் வந்து உண்டு. உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணுமே புரியல, பேப்பர் எடுங்க, அதுல இருக்கக்கூடிய டாபிக் சப் டாபிக் என்ன, சும்மா ஜஸ்ட் என்ன இருக்குன்னு வந்து பாருங்க. உங்களுக்கு வந்து எழுதும் போது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கான்பிடன்ட் வந்து பாத்தீங்கன்னா வரும். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கைப்பட வந்து எழுதணும். எழுதுறதுக்கு அவ்வளவு வேல்யூஸ் வந்து உண்டு. ரைட்டா? ஸோ அதனால ஆட்சியர் கல்வியில டெய்லி காலையில 5:00 to 7:00 வந்து டெய்லி வந்து பாத்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து நடக்கும். நம்ம ஆட்சியர் கல்வியோட ஷெட்யூல் டெஸ்ட் வந்து வச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஷெட்யூல் பிரகாரம் உங்களுக்கு வகுப்புகள் வந்து நடக்கும். நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு 5 டேஸ் 6 டேஸ்ல உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து குடுத்துருவேன். ஸோ ஆட்சியர் கல்வியில நம்ம வந்து வெப்சைட் பின்னாடி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுல இப்போ டெஸ்ட் பேட்ச் 1ல உள்ளவங்களுக்கு என்னென்ன சோர்ஸோ, இதுவரைக்கும் நடந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ், அதுக்கான வீடியோ கிளாஸஸ், அதுக்கான நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருவேன், இதுல வந்து குடுத்துருவேன். ஜஸ்ட் உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து புரொவைட் பண்ணிருவேன். நீங்க இதுல வந்து அக்சஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம். ஸோ நீங்க WhatsAppல மெசேஜ் போகுது, மிஸ் ஆகுது, எதுவுமே கவலைப்பட வேண்டாம். இப்போ டெஸ்ட் 2 வந்து நீங்க வந்து எழுதல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. உங்களுக்கு லிங்க் குடுத்துருவேன். அந்த லிங்க்ல மெட்டீரியல் இருக்கும், கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், வீடியோ கிளாஸஸ் வந்து இருக்கும். ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், நீங்க வந்து அத போய் அக்சஸ் பண்ணி அந்த டேட்டாவ எடுத்து நீங்க வந்து படிச்சிடலாம். அதனால நீங்க வெறும் 26 நாள் வந்து குடுத்தீங்கன்னா போதும். உங்களால என்டையர் போர்ஷன ஏ டூ இசட் நான் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். 6 நாள் 8, 8 மணி நேரம் வந்து குடுத்தீங்கன்னா போதும். டிஎன்பிசிய நான் வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு மேய்ஞ்சிருவேன். ஒவ்வொரு விஷயத்தையும் பிரிச்சு மேய்ஞ்சிருவேன். அடுத்து திருவண்ணாமலையில 10 நாள் இல்ல 6 நாள் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் எடுக்கணுங்கிறது எனக்கு பெரிய ஆசை. அது சீக்கிரமா நடக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நம்புறேன். ரைட்டா? ஸோ இப்ப இவ்ளோ விளக்கம் என்ன, எதுக்காக அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆட்சியர் கல்விய நம்புங்க. என்ன நம்புங்க. கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில பயங்கரமான நெனச்சு பார்க்க முடியாத சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும். நீங்க நம்பி வந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஸோ அதனால இந்த இடையில இந்த மாரி உங்கள வந்து குழப்புறவன், ரைட்டா? எவன் தெரிஞ்சா நடக்கிறதே வந்து வேற. ரைட்டா? இந்த மாரி உள்ள அதாவது உண்மையா படிச்சுட்டு இருக்கிறவங்கள வந்து குழப்புறது. இவனுங்களுக்கெல்லாம் வேல பொறாம. வயிறு வந்து எரியும். இவன் வந்து படிச்சு பாஸ் பண்ணிருவானோ! நம்ம மட்டும் இவ்வளவு நாள் வந்து இருக்கணுமோ! அப்படின்னு சொல்லி உங்கள தெரியாம உங்கட்ட வந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இந்த மாரி நபர்கள், ரைட்டா? ஆட்சியர் கேள்விய ஃபாலோ பண்ணா பாஸ் பண்ண மாட்ட, சிலபஸ் எழுதி டைம் வேஸ்ட் பண்ற, ரைட்டா? இப்படிலாம் வந்து பக்கம் பக்கமா உங்கள வந்து குழப்புறாங்கல்ல. ஒருத்தன நைட் ஃபுல்லா தூங்க விடாம, அவன வந்து படிக்க விடாம ஆக்குறாங்கல்ல. ஸோ அந்த மாரி நபர்கள உடனே கட் பண்ணுங்க. நீங்க ஆட்சியர் கேள்வியே ஃபாலோ பண்ணலனாலும் பரவால்ல. பள்ளி புத்தகத்த இண்டெக்ஸ பாருங்க. பழைய வினாத்தாள பாருங்க. இது எந்த எக்ஸாம்னாலும் வந்து சரி. இது பின்னாடி பெரிய மந்திரம்லாம் வந்து கிடையாது. அந்த மாரி வந்து பண்ணீங்கன்னா, உங்களால எளிமையான முறையில ஒவ்வொரு தேர்விலயும் வந்து வெற்றி பெற முடியும். ரைட்டா? அதனால என்ன நம்புங்க, ஆட்சியர் கல்விய நம்புங்க. கண்டிப்பா உங்களால மிகப்பெரிய லெவல்ல சாதிக்க வந்து பார்த்தீங்கன்னா, வந்து முடியும். ஜஸ்ட் நீங்க வந்து வொர்க் பண்ணீங்கன்னா போதும். உங்களால கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி வந்து உண்டு. ரைட்டா? ஸோ அதனால இந்த விஷயத்த நீங்க வந்து சிறப்பா வந்து பண்ணணும். தரமா வந்து பண்ணணும். கரெக்ட்டா வந்து பண்ணணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா, உங்களால அ ஒரு ஒரு பெரிய லெவல்ல அவுட்புட் வந்து எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம அடுத்து வந்து நம்ம டெஸ்ட் நம்பர் 5க்கான ரிவிஷன நம்ம வந்து பார்த்துடலாம். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இப்போ வரைக்கும் சொன்னதுல? இப்ப சொன்னதுல யாருக்காவது டவுட் இருந்தா கேளுங்க. நான் அடுத்த கிளாஸ் வந்து போயிடுறேன். நோ டவுட் சார். ஃபைன். யாருக்காவது படிக்கிறதுல ஏதாவது சிரமங்கள் இருக்கா? உடனே நான் சொல்யூஷன் சொல்றேன். எதுவுமே இல்லையா? பிரச்சனை இல்லையா? ஓகே. நம்ம வந்து அடுத்த கிளாஸ்க்கு வந்து போயிருவோம். ஸோ இப்போ நம்ம வந்து டெஸ்ட் நம்பர் 5க்கு நம்ம வந்து இது பண்ண போறோம். ஓகே. ஸோ நம்ம டெஸ்ட் நம்பர் 5க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. டெஸ்ட் நம்பர் 5க்கு நம்ம வந்து ரிவிஷன்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த டெஸ்ட் நம்பர் 5ல நம்ம ஒரு சில டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து குடுத்துருக்கோம். ஸோ இப்போ பிசிக்ஸ பொறுத்தவரையில நான் வந்து நெறைய ஒர்க் பண்ணேன். இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, வகுப்பு வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம வந்து ஃபுல்லா வந்து முடிக்கல. அதனால என்ன பண்றேன்னா, பிசிக்ஸ்ல ஒரு 10 மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 13 டாபிக் இருக்கு. 13 டாபிக் இருக்கு.
அந்த 13 டாபிக்கை நம்ம வந்து எப்படி பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம சைடில் இந்த டெஸ்ட் பேட்ச் ஒரு சைடு வந்து போய்கிட்டு இருக்கட்டும். இப்போ லைட் வந்து நம்ம டைம் கிடைக்கும் போது என்ன பண்ணிடலாம், சைடில் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எடுப்போம் நம்ம செப்பரேட்டா. ஓகே, ஸோ நம்ம டீம் மெம்பர் வந்து எடுப்பாங்க. பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் நான் வந்து உங்களுக்கு வந்து எடுப்பேன். ரைட்டா? அதே மாதிரி தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா தாமோதரன் சித்தப்பா வந்து எடுப்பாரு. தமிழ் ஆசிரியர், ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல தமிழ் ஆசிரியராக இருக்காரு. அதுக்கப்புறம் மணி தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து எடுப்பாப்ல. ஜிஎஸ்ல உள்ள தமிழை நான் வந்து பார்த்துக்குவேன். ரைட்டா? ஸோ பயாலஜி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி நம்ம டீம் மெம்பரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மற்ற சப்ஜெக்ட் எல்லாமே நான் வந்து எடுத்துருவேன். தமிழ் மணித்தம்பி வந்து எடுப்பான். தமிழ்ல ஒரு சில போர்ஷன் சித்தப்பா வந்து எடுப்பாரு. அது போக இதான் நம்ம பிளான். ஓகேவா? ஸோ இந்த வாரம் நம்ம வந்து இந்த பிசிக்ஸ் டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிசிக்ஸ் டாபிக்ஸ்ல இப்போ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வந்து நான் ஓவராலா உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பேன். ரைட்டா? ஸோ இப்போ எலக்ட்ரிக்கல் சம்பந்தமான டேட்டாவை நம்ம வந்து வேகமா வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இங்கே பிசிக்ஸ்ல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டாபிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ அதுல நம்ம வந்து பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓவராலா ரிவிஷன்ஸா நான் வந்து கொடுக்க போறேன். ஓகே, பிசிக்ஸ்ல நம்ம வந்து 14 டாபிக்ஸ் வந்து இருக்கு. அதுல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல முக்கியமான போர்ஷனை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் சார்ந்த விஷயங்களை நீங்க வந்து மெயினா வந்து படிக்கணும். இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான மிஷின்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கோ அதை வந்து படிப்பீங்க. அதுக்கப்புறம் யூனிட், இந்த ஆம்பியரோட யூனிட் என்ன, அந்த மாதிரி யூனிட் வந்து படிப்பீங்க. லாஸ், ஓம்ஸ் லா, V = IR. ஸோ வோல்டேஜ், கரண்ட், ரெசிஸ்டன்ஸ். ஓகே, V = IR அப்படிங்கக்கூடியது. ஓகே, அதுக்கப்புறம் எலக்ட்ரானோட பேஸு, புரியுதுங்களா, எலக்ட்ரானு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுல வோல்டேஜை பத்தி, கரண்டை பத்தி, ரெசிஸ்டன்ஸை பத்தி, ஓகே, மின்தடையை பத்தி, ஆம்பிளிஃபையர். ஸோ ஆம்பிளிஃபையர்னா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்ன, இது எல்லாமே பேஸ் தான். அதுக்கப்புறம் கேட் டைப்ஸ் வந்து இருக்கு. ஆண்ட் கேட்டு, ஆர் கேட்டு, நார் கேட்டு, இந்த மாதிரி கேட் டைப்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து படிப்போம். ஸோ இது வந்து எங்க இருந்து வந்து கேட்பாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 11th 12th உங்களுக்கு வந்து ஓகே 11th 12th உங்களுக்கு இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ், இன்ஜினியரிங் சப்ஜெக்டுக்கான ஒகேஷனல் இது வந்து இருக்கும். ஓகே, இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒகேஷனல், அதாவது ஒகேஷனல் சப்ஜெக்ட் இருக்கும். அதுல இருந்து தான் பிசிக்ஸும் வந்து கேட்பாங்க, பிளஸ் ஒகேஷனல்ல இருந்து ஒரு சில டேட்டா வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ அப்போ நீங்க 11th 12th ஒகேஷனல், அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த இதையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து படிக்கணும். ஸோ எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே காமர்ஸ்ல வந்து படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதே மாதிரி அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட் வந்து படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால ஒரே சப்ஜெக்டை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க வந்து பேஸ் பண்ணி நீங்க வந்து இருக்கக்கூடாது. ரைட்டா? ஸோ அதுபடி நீங்க என்ன பண்ணுங்க, பக்காவா நீங்க வந்து படிங்க. ஸோ இப்போ இதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம். இப்போ எலக்ட்ரான் அப்படிங்கக்கூடியது பேஸ். இப்போ நியூட்ரான் ஆய்வகம் உங்களுக்கு எங்க ஆரம்பிச்சிருக்காங்க, தேனியில வந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னோம். ஸோ இப்போ எலக்ட்ரான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல நியூக்ளியஸ் உட்கரு வந்து இருக்கும். உட்கரு, இந்த உட்கருவை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா புரோட்டான் வந்து இருக்கும். உட்கருவை சுத்தி புரோட்டான் வந்து இருக்கும். புரோட்டான் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி. புரோட்டான் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜி. ஓகே, உள்ளுக்குள்ள புரோட்டான் வந்து இருக்கு. அதுக்கு வெளியில வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் வந்து இருக்கும். ஸோ எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீள்வட்ட பாதையில சுத்திட்டே வந்திருக்கும். ஒவ்வொரு ஆர்பிட்ல 2s அப்படிங்கக்கூடிய ஃபார்மெட்ல சுத்திட்டே வந்திருக்கும். ரைட்டா? ஸோ இது எலக்ட்ரான் சார்ந்த விஷயங்கள், அதோட அணுவோட ஆட்டமோட பேஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் தான் என்னது, கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரானின் ஓட்டத்தை தான் கரண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த கரண்ட் ஃப்ளோ ஆகுது இல்லையா, இந்த கரண்ட் வந்து ஓடுது. ஓகே, அதுதான் வந்து எலக்ட்ரான் வந்து ஓடுது, அதை வந்து கரண்ட்னு சொல்லுவோம். அந்த கரண்டை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ஒன்று வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? மின் தடை அப்படின்னு வந்து சொல்லுவோம். வேகத்தடை மாதிரி மின்தடை வந்து பாத்தீங்கன்னா இதோட வந்து பேஸ். ஸோ நாம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். மின்தடை சார்ந்தது ரெசிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல ஒரு சில கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னு இருக்கு. வீட்டில் உங்களுக்கு ஃபேன் வந்துருக்கு இல்லையா, அந்த ஃபேனை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கான விஷயங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க, எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்றது.
ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்ல நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பார்ப்போம். நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு விஷயத்தையும் பேஸை ஒரு மணி நேரம் அப் டு 9 o'clock வரைக்கும் நான் வந்து சொல்லி கொடுத்துறேன். நீங்க வந்து அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, பக்காவா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து போயிருவோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில ஓகே, இங்க கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய ஒரு தலைப்பு வந்திருக்கு. இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜில நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜில நீங்க எதெல்லாம் வந்து படிக்கணும்னா, சூப்பர் கம்ப்யூட்டர்னா என்ன, கம்ப்யூட்டர் ஜென்ரேஷன் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்தையும் பேஸை நீங்க வந்து படிக்கணும். ரைட்டா? ஸோ இப்போ அது எப்படி நம்ம வந்து பேஸை வந்து படிக்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கொஷின்ஸை வந்து பார்க்கணும். ஓல்டு கொஷினை வந்து பாத்தீங்கன்னா, ஆசிரியர் கேள்வி ஜிகே புக் எடுங்க. அதுல என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து பாருங்க. அதை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா போதும். அதை தாண்டி உங்களுக்கு கொஷின்ஸ் அதுக்குள்ளே தான் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இப்போ கம்ப்யூட்டர் சம்பந்தமா சூப்பர் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து டேட்டா வேணும் அப்படின்னா, எங்க இருந்து நீங்க வந்து படிப்பீங்க அப்படின்னா, சூப்பர் கம்ப்யூட்டர் இது எல்லாமே நடப்பு நிகழ்வு தான். இந்த டேட்டா எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்டுடைய அபிஷியல் டேட்டா சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகே, பிஐபி. நான் வேகமா சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அது மட்டும் பாருங்க. ஸோ இது கவர்மெண்டுடைய டேட்டா. இப்போ சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது கவர்மெண்டுடைய டேட்டா. இப்போ உலகம் அடுத்த லெவலுக்கு வந்து போக போகுது. ரைட்டா? ஸோ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் சம்பந்தமா கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரெகுலரா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட்பாங்க. ரைட்டா? இப்போ ரீசெண்டா கவர்மெண்ட் லான்ச் பண்ணக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா என்னென்னலாம் வந்து இருக்கோ நீங்க வந்து மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, பரம் சித்தி அப்படிங்கக்கூடிய இது பரம் சித்தி அப்படிங்கக்கூடிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர். ஸோ இந்த பரம் சித்தி அப்படிங்கக்கூடிய கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா அனலைஸ் பண்றதுக்காக ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மெயினா வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாரு உருவாக்கியிருக்கா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் ஒன்று வந்து வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு கீழே இந்த பரம் சக்தி இது வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த பேஸை என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். இது சூப்பர் கம்ப்யூட்டர் சம்பந்தமா எல்லா விஷயத்தையும் இந்தியா ஏஏ சூப்பர் கம்ப்யூட்டர் பரம் சித்தி வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வேர்ல்ட் லெவல்ல டாப் 500ல 63 லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்போ 16 நவம்பர் 2020ல உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, இது ரிலேட்டடா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ சூப்பர் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா உங்களுக்கு டேட்டா வேணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சூப்பர் கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஸ்கூல் புத்தகத்துல கொஞ்சம் நீங்க வந்து பேஸ் மட்டும் தான் வந்திருக்கும். நீங்க என்ன பண்ணணும், சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு வந்து போட்டு ஓகே சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு போட்டு என்ன பண்ணணும், பிஐபி அப்படின்னு வந்து போங்க, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. அதை போட்டீங்கன்னா அது ரிலேட்டடா பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ, இது கவர்மெண்டோடைய அபிஷியல் டேட்டா. இங்க பாருங்க, இதெல்லாம் கவர்மெண்டோடைய அபிஷியல் டேட்டா. அம்ருவாத் இது பின்னாடி நான் வந்து ஒர்க் அவுட் பண்றேன். உங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் இல்லையா? இதுல இருந்தா உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினும் வந்து கேட்டு அது கீழே எக்ஸ்பிளனேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடுத்துருவேன். ரைட்டா? ஸோ இப்போ த்ரீநேத்ரா அப்படின்னு ஒரு டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். இது வந்து பாருங்க, பரம் ஷேவ் அப்படிங்கக்கூடியது என்னென்ன யார் உருவாக்குனா என்ன பர்பஸ் அப்படிங்கிறத பிஐபி வெப்சைட்ல போய் நீங்க வந்து பாத்துக்கலாம். இதுல கீழே வந்தீங்கன்னா தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் வந்திருக்கும். எது தேவையோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், இது வந்து பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து பாத்தீங்கன்னா அர்வாத் அப்படிங்கிறது டாப் மோஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் வந்திருக்கு. ஓகே, லீக்கா வந்திருக்கு, சூப்பர் கம்ப்யூட்டர் லீக்கு. அண்ட் ஆர்வாட் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா 500ல 75 ரேங்க் வந்திருக்கு. அப்ப சூப்பர் கம்ப்யூட்டரை பத்தி என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து மெயினா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த பேஸை நீங்க என்ன பண்ணிக்கணும், மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ட்ரை கால் அப்படிங்கக்கூடிய ஒண்ணு இருக்கு. இதுல இருக்கக்கூடிய டேட்டாவை நீங்க என்ன பண்ணணும், பக்காவா நீங்க வந்து படிக்கணும். அப்ப சூப்பர் கம்ப்யூட்டரை பத்தி என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ டேட்டா வந்து திருடாம இருக்கிறதுக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஸ்டெப்ஸை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இருக்கும். அப்போ சூப்பர் கம்ப்யூட்டர் இப்போ நார்மல் கம்ப்யூட்டரோட பல ப்ராசஸை ஸ்பீடா பண்றது, ரொம்ப ஸ்பீடா வந்து இருக்கும். இதெல்லாம் நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணும், பக்காவா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயத்துல நீங்க மெயினா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ பரம் இந்த இருக்கு இல்லையா, பரம் என்னது ஆனந்தா சூப்பர் கம்ப்யூட்டர், ஐஐடி காந்தி நகர், எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து சூப்பர் கம்ப்யூட்டர் சார்ந்த விஷயங்கள் இருக்கோ அதை வந்து தெரிஞ்சுக்கணும்.
இது டிஎன்பிசி ரீசெண்டா இருக்கக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து கேட்கறாங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க, இது வந்து மெயினா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் டேஸ் நம்ம வந்து எந்தெந்த நாள் என்னென்ன வந்து கொண்டாடப்படுறோம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அது கரண்ட் அஃபேர்ஸ்ல இம்பார்ட்டன்ட் டேஸ் வந்து இது பண்ணுவோம். இப்போ அக்ரிகல்ச்சர் டே இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி யுஎன்ஓட முக்கியமான டேலாம் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ கம்ப்யூட்டர் லிட்ரஸி டே வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நாள், 2 டிசம்பர் 2024. கம்ப்யூட்டர் சம்பந்தமா என்னென்ன டேஸ்லாம் வந்து இருக்கு. ஓகே, ஸோ அதையும் என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். கம்ப்யூட்டர் டேஸ் ரிலேட்டடா யுஎன்ஓ வந்து வேர்ல்ட் லெவல்ல இன்டர்நேஷனல் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அந்த இயரையும் என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ வேர்ல்டு சயின்ஸ் இது வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ். அப்போ இம்பார்ட்டன்ட் டேஸ் கம்ப்யூட்டர் லிட்ரஸி இது வந்து பாத்தீங்கன்னா 2 டிசம்பர். இந்த 2 டிசம்பர்ல இன்னொரு முக்கியமான நாள் வந்து உண்டு. என்ன நாள் சொல்லுங்க பார்ப்போம்? 2 டிசம்பர்ல கமெண்ட் பண்ணுங்க யாராவது. 2 டிசம்பர் என்ன எது தெரியலையா? இம்பார்ட்டன்ட் டேஸ்ல. ஓகே பாருங்க. ஓகேவா, ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணிக்கோங்க, இதெல்லாம் பக்காவா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. எது தெரிஞ்சுக்கணும் ரைட்டா, டேஸு ஒரு கொஸ்டினுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு, அதை பிடிச்சிங்க அப்படின்னா போதுமானது. ஓகே, ஸோ இதே மாதிரி கம்ப்யூட்டர் டெக்னாலஜில 3D பெயிண்டிங் ஆர் பிரிண்டிங் அப்படிங்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி வந்துருக்கு. 3D பிரிண்டிங் சார்ந்த விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்ப்போம். இப்போ யூபிஎஸ்சில உங்களுக்கு 3D பிரிண்டிங் சார்ந்த விஷயங்கள் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ உலகம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து போகுது. இப்போ 3D பிரிண்டிங்னா ஒண்ணுமே கிடையாது. இப்போ ஒரு விஷயம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், விசுவலா இந்த மாதிரி அக்யூரேட்டா கிடைக்கும்னா முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அதை வந்து எடுத்து வெட்டி இந்த மாதிரி பெரிய ப்ராசஸ் வந்து நடக்கும். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த 3D பிரிண்ட் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நிறைய அப்டேட்டடான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்துருக்கு ரைட்டா. ஸோ அப்போ 3D உங்களுக்கு டிஜிட்டல் சிக்னேச்சர் சரி, 3D பிரிண்டிங் வந்து சரி என்ன பண்ணிக்கணும், பக்காவா நீங்க வந்து படிச்சுக்கணும். 3D பிரிண்டிங் ஓரியன்டா ரீசன்ட் டெவலப்மெண்ட் சார்ந்தது ஒரு சில ராக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டிருப்பாங்க. அதையும் பத்தி என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும் ரைட்டா. ஸோ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா தெரான் 1 அப்படிங்கக்கூடிய ராக்கெட் என்ன பண்ணாங்க, இது பண்ணியிருந்தாங்க. இது ஸ்பேஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா வந்து வரும். ஸோ இது வந்து 3D பிரிண்டிங் ப்ராசஸ் ரிலேட்டடா உங்களுக்கு வந்து மெயினா வந்து இந்த சேட்டலைட் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களையும் என்ன பண்ணணும், நீங்க வந்து மெயினா வந்து படிக்கணும் ரைட்டா. ஸோ மார்ச் 2023ல ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த சேட்டலைட் வந்து முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. 3D பிரிண்டிங் ப்ராசஸ்க்காக உருவாக்கப்பட்ட ஒரு இது. ஸோ இதுவும் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஓரியன்டா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா படிக்க வேண்டிய ஒன்று. ஸோ அப்போ அந்த ஃபார்மேட்டை என்ன பண்ணிக்கோங்க, நீங்க மெயினா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த டாபிக்ஸ் வந்து போயிடலாம். இது புரிஞ்சுதா? கம்ப்யூட்டர் டெக்னாலஜி உங்களுக்கு 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் புக் படிக்கணும். அதுல ஒரு சில ஷார்ட்கட் கீ இதெல்லாம் வந்து கேட்பாங்க. குறிப்பிட்டது படிச்சீங்கன்னா போதும். அதே மாதிரி ரீசெண்டா கம்ப்யூட்டர் 5G டெக்னாலஜி, மொபைல் கம்யூனிகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் பத்தி வந்து படிச்சுக்கோங்க. நீங்க வந்து இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்க போதும். அடுத்து எலக்ட்ரானிக்ஸ்ல இப்போ லைட் எமிட்டிங் டயோடு எல்இடி ஸ்கீம் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, எல்இடி ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நடத்துறாங்க. ஸோ லைட் எமிட்டிங் டயோடு அப்படிங்கக்கூடிய எல்இடி ப்ரோக்ராம். இது ஏன் உங்களுக்கு நான் வந்து சும்மா நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து பில்டப் பண்ணலாம். ஏன் பண்ணலாம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், இந்த மாதிரி சர்ச் பண்ணி நீங்க வந்து மெயினா எடுக்கக்கூடிய ஸ்கில்ல நீங்க வந்து வளர்த்துக்கணும். ஓகே, ஸோ இதுல உஜாலா அப்படிங்கக்கூடிய 2 ஸ்கீம் வந்திருக்கு. இந்த எல்இடி ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ட்ரீட் லைட்டுக்கு மாற்றா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்த ஒரு மிக முக்கியமான எல்இடி ஸ்கீம். அப்ப எல்இடி சார்ந்த விஷயத்தையும் என்ன பண்ணிக்கணும், இதோட பேஸை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இது எலக்ட்ரானிக்ஸ் லைட் எமிட்டிங் டயோடு வந்துருக்கு இல்லையா. ஸோ அதை எப்போ வந்து எல்இடி ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா உஜாலா ஸ்கீம், உன்னத் ஜோதி, ஜோதினா அந்த ஒளி கொடுக்கறது, பை அஃபோர்டபுள் எல்இடி ஃபார் ஆல் அப்படிங்கிறத எப்போ கொண்டு வந்தாங்க, 2015 மே மாசம் கொண்டு வந்தாங்க. ஓகே, எல்இடி லைட் எமிட்டிங் டயோடு. ஸோ என்ன பண்ணியிருப்பாங்க, செமிகண்டக்டர் டயோடு வந்து இதுல வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஏற்கனவே நம்ம வந்து இதுல வந்து பார்த்தோம் இல்லையா, எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த விஷயத்துல. ஸோ எலக்ட்ரானிக்ஸ்ல செமிகண்டக்டரு அப்படின்னா என்ன, செமிகண்டக்டர்னு ஒன்றும் கிடையாது, மண்ணுக்குள்ள மண்ணு, அது ஒரு மண்ணு பூமிக்குள்ள மண்ணா வந்து இருக்கும். அதை மாடிஃபை பண்ணி இப்போ நீங்க பார்க்கக்கூடிய ஸ்கிரீனா இருக்கட்டும்,
இந்த மாதிரி பல விஷயங்கள் செமிகண்டக்டர் யூஸ் பண்ணி தான் பயன்படுத்திப்பாங்க. அது உள்ள நம்ம கிளாஸ் போகும்போது டீட்டெயிலாக வந்து போகும். ரைட்டா? அப்போ நீங்க என்ன பண்ணிடணும், இந்த என்ன கேட்பாங்க அப்படின்னா, சிஎஃப்எல்லுக்கும் எல்இடிக்கும் என்ன வித்தியாசம்? இந்த சிஎஃப்எல் பல்ப் இருக்கு இல்லையா, சிஎஃப்எல் வெஸ் எல்இடி, அந்த விஷயத்த நீங்க வந்து மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு மாற்றாதான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு சிஎஃப்எல் பல்புக்கு பதிலாக தான் உங்களுக்கு இப்போ கொண்டு வரப்பட்ட திட்டம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, காம்பாக்ட் ஃப்ளூரசன்ட் லேம்ப் வந்திருக்கு இல்லையா. ஸோ அந்த காம்பாக்ட் ஃப்ளூரசன்ட் அந்த குண்டு பல்ப் இருக்கும், அந்த குண்டு பல்ப் மாற்றாதான் எல்இடி பல்ப் வந்து கொண்டு வரும். அப்போ அதுக்கும் எல்இடிக்கும் வித்தியாசம் என்ன, லைட் எமிட்டிங் டயோட்னா என்ன? ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, கொஷின்ஸ் மெயினா வந்து கேட்பாங்க. அதனால இந்த ஃபார்மெட்டை என்ன பண்ணிக்கோங்க, மெயினா வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சிஎஃப்எல் பல்ப் ஓரியன்டா நீங்க வந்து மெயினா இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த பல்பு சார்ந்த வித்தியாசம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இது இப்படி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேபிள் ரிலேட்டடா வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, சாட் ஜிபிடி வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். சாட் ஜிபிடி வந்து சொல்லி கொடுத்தேன், நான் இருக்கா? சாட் ஜிபிடில எப்படி தேடணும், எப்படி டேட்டா எடுக்கணும், உங்களுக்கு சர்ச் பண்றதுக்கு வந்து முடியல அப்படின்னா நேரா சாட் ஜிபிடி போங்க, லாகின் பண்ணுங்க. சிஎஃப்எல்லுக்கும் எப்படி படிக்கணும் அப்படிங்கறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரைட்டா? என்ன பண்ணணும், சிஎஃப்எல் சாட் ஜிபிடி வந்து ஓபன் பண்ணிட்டு சிஎஃப்எல் வெஸ் எல்இடி போட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் குஜி குஜின்னு வந்து வரும். ஓகே, காம்பாக்ட் ஃப்ளூரசன்ட் லேம்ப். இதுல போய் A to Z சும்மா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துடணும். ஸோ இதுல சிஎஃப்எல் வெஸ் எல்இடி இன் தமிழ். தமிழ்ல அவ்வளவா அது வந்து வராது, ஆனா கொடுத்து பார்ப்போம். தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தமிழ் சார்ந்த விஷயம் முக்கியமான டேட்டா இருந்தா வரப்போகுது. சிலது இதுல மொழிபெயர்ப்பு வந்து வராது, நீங்க கூகுள்ல போட்டு ஓகே இந்த மாதிரி நீங்க வந்து தேடி வந்து எடுத்துக்கலாம். ரைட்டா? அடுத்ததுக்கு போயிடுவோம். அப்போ நம்ம இப்ப நிக்கக்கூடிய லெவல் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சம்பந்தமா வந்திருக்கும். அதுல எல்இடி இதை பத்திலாம் என்ன பண்ணுவாங்க, மெயினா வந்து கேட்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ எலக்ட்ரிக்கல் சார்ந்த விஷயத்த பக்காவான முறையில மெயினா வந்து படிச்சுக்கோங்க. அது ரிலேட்டடா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உண்டு. இப்போ சோலார் சிஸ்டத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சார்ந்த விஷயத்தை தான் வந்து படிப்போம். இப்போ சோலார் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோலாரோட பேஸ் எலக்ட்ரானிக்ஸ் தான். இந்த சோலார் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். இந்த சோலார் வந்து என்ன என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். இப்போ சூரிய ஒளி இருக்கு, எலக்ட்ரான் என்னது, பாசிட்டிவ் எனர்ஜியா நெகட்டிவ் எனர்ஜியா, கமெண்ட் பண்ணுங்க. இங்க வந்து சூரியன் இருக்கு, இங்க சூரியன் இருக்கு. பேஸ நான் உங்களுக்கு தெளிவா வந்து சொல்லி கொடுத்துட்றேன், இதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும். ஓகே, உங்களுக்கு என்னவா வந்திருக்கு, எலக்ட்ரான் இதுல சூரியன் இருக்கு, சூரியன் வந்திருக்கு. சூரியன்ல இருந்து என்ன வரும், சம் நெகட்டிவ் எனர்ஜி வந்து வரும். ஓகே, நெகட்டிவ் எனர்ஜி வந்து வரும். ஸோ இங்க இப்போ வந்து சோலார் பிரின்சிபல் அப்படின்னு ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். இது பேஸா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சோலார் பேனல் எப்படி உருவாகுது, நீங்க இதுக்கு என்ன பண்ணலாம், இமேஜ் வந்து போயிருங்க. இமேஜ் வந்து போனீங்கன்னா அதுல இமேஜ் வந்து கிடைக்கும். கூகுள்ல ஏன் சர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன்னா, இந்த மாதிரி இமேஜ் போனீங்கன்னா அங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நல்ல இமேஜ் வந்து கிடைக்கும். நீங்க அதுல இருந்து என்ன பண்ணிடலாம், ஈஸியா வந்து இது பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இமேஜை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். இந்த இமேஜை கேளுங்க, சன்லைட். ரைட்டா? சன்லைட் என்ன பண்ணுது, மேல இருந்து உங்களுக்கு பூமியை நோக்கி வந்து வருது. இந்த பேனல் என்ன சொல்லுவோம்னா போட்டோ வோல்டாயிக் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேனலை போட்டோ வோல்டாயிக் செல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? போட்டோ வோல்டாயிக் செல். ஸோ இதுல என்ன இருக்கும்னா டயோடு இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, என் ஜங்ஷன் பி ஜங்ஷன் சிலிக்கான் டயோடு. இது வந்து டயோடு தான். டயோடுங்கிறது நம்ம பூமியில இருந்து எடுக்கக்கூடிய மண்ணு தான். அதை வந்து டிஃப்யூஷன் மெத்தடு, நீங்க பிரெட்ல ஜாம் தடவுறீங்க இல்லையா, அந்த மெத்தட் டிஃப்யூஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அது ரொம்ப டீட்டெயிலா போக வேண்டாம், இன்ஜினியரிங் சர்வீஸ் வந்து படிச்சீங்கன்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுபடி என்ன பண்றாங்க, இந்த போட்டோ வோல்டாயிக் செல் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து பண்றாங்க. ரைட்டா? ஸோ இப்போ சன்ல இருந்து உங்களுக்கு சம் எனர்ஜி ஃப்ளோ வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம் புரோட்டான் இதெல்லாம் வந்து இருக்கும். ரைட்டா?
ஸோ இந்த நேரத்துல இதுக்குள்ள இடையில வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், ரிப்பல்சன் வந்து நடக்கும். அது வந்து பிரிஞ்சு போகும். பாசிட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பல்சன் தான் வந்து நடக்கும். ஆனா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து சேர்ந்தும் போது என்ன நடக்கும், அட்ராக்ஷன் வந்து நடக்கும். இந்த அட்ராக்ஷன் நடக்கும்போது சம் எனர்ஜி ஃப்ளோ வந்து இருக்கும். அந்த எனர்ஜி ஃப்ளோ தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா வந்து ஜென்ரேட் ஆகுது. ரைட்டா? ஸோ ஹீட்டுங்கிறது உங்களுக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியா என்ன பண்றோம், போட்டோ வோல்டாயிக் செல் மூலமா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் பண்றோம். ரைட்டா? இந்த கான்செப்ட நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து சோலார் ஒர்க் பண்ணக்கூடிய மெயினான பிரின்சிபல். இங்க சோலார்ல இதுல வந்து வரும். வந்ததுக்கு அப்புறம் அத வந்து என்ன பண்ணுவோம், பேட்டரியில ஸ்டோர் பண்ணுவோம். இந்த சோலார் எனர்ஜிய பேட்டரியில வந்து ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது பேட்டரியில வந்து என்ன பண்ண முடியும், அதாவது பேட்டரியில ஸ்டோர் பண்றது டிசி கரண்ட தான் ஸ்டோர் பண்ண முடியும். அந்த டிசி கரண்ட ஸ்டோர் பண்ணி அத வந்து என்ன பண்றோம், டிசியா ஏசியா வந்து மாத்துறதுக்கு இன்வெர்டர் வந்து யூஸ் பண்றோம். இன்வெர்டர் வந்து யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு சப்ளை வந்து போகுது. ஸோ இப்போ மொபைலுக்கு சார்ஜ் பண்ணணும்னா என்ன பண்ணுவோம், ரெக்டிஃபையர் வந்து யூஸ் பண்ணுவோம். சார்ஜருக்கு பேரு என்னது, அதுல ஏசிய டிசியா வந்து மாத்துவாங்க ரெக்டிஃபையர்ல. இன்வெர்டர்ல டிசியா ஏசியா வந்து மாத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்கு உங்களுக்கு, மெயினா வந்து சோலார் பேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இது வந்து பேஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ இது எலக்ட்ரானிக் சம்பந்தமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது. ஸோ இதே மாதிரி இந்திய லெவல்ல உங்களுக்கு ஒரு ஒரு சில சோலார் ப்ராஜெக்ட் வந்து இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கமுதி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய ப்ராஜெக்டையும் சோலார் சம்பந்தமா எலக்ட்ரானிக் சார்ந்த விஷயத்துல மெயினா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இதே மாதிரி டிஜிட்டல் லாக்கர் அப்படிங்கக்கூடிய ஒண்ணு இருக்கு. கவர்மெண்டுடைய ஒரு முக்கியமான ஸ்கீம் டிஜிட்டல் லாக்கர் அப்படிங்கக்கூடிய ஒண்ணு. ஸோ இந்த டிஜிட்டல் லாக்கர் வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஒரு ப்ராஜெக்ட். இதுவும் எலக்ட்ரானிக் சம்பந்தமா, புரியுதா? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓரியன்டான ஒரு விஷயம். இந்த டிஜிட்டல் லாக்கர்ல என்ன பண்ணிக்கலாம், கவர்மெண்டுடைய எல்லா நம்ம சர்டிபிகேட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அக்சஸ் வந்து பண்ணிக்கலாம். நம்ம கவர்மெண்டுடைய எல்லா டேட்டாவையும் இதுல வந்து மெயினா வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்டிபிகேட்டு எல்லாமே ஏ டு இசட் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும். இது கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஒரு திட்டம். ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் இந்த எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் கீழே தான் இது வந்து மெயினா வந்து இருக்கு. ஸோ டிஜிட்டல் லாக்கர் அப்படிங்கிறது நம்ம அபிஷியல் டாக்குமெண்ட் எல்லாம் இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். ரைட்டா? இதுல நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சயின்ஸ், இப்போ வந்து ஓபிசி சர்டிபிகேட் வாங்குறீங்க, பிசி சர்டிபிகேட் எல்லாம் இந்த தமிழ் மீடியம் சர்டிபிகேட் எல்லாம் வந்து வாங்குறீங்களா, அதுல என்னவா வந்திருக்கும், டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து இருக்கும். ஸோ இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா என்னது, இந்த டிஜிட்டல் சிக்னேச்சரும் உங்களுக்கு மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுல வந்து வரும், ஸோ உங்களுக்கு மெயினா இந்த இதான் வந்து வரும். ஸோ டிஜிட்டல் சிக்னேச்சரும் உங்களுக்கு மெயினா வரக்கூடிய வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த எலக்ட்ரானிக் சம்பந்தமா இருக்கக்கூடிய டேட்டா. ஸோ கவர்மெண்ட் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சருக்கும் ரீசெண்டா ஒரு சில ப்ராசஸ் வந்து பண்றாங்க. நம்ம ஸ்டோரேஜ் டிஜிட்டல், உங்களுக்கு இந்த என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? டிஜிட்டல் சிக்னேச்சருங்கிறது டிஜிட்டல் லாக்ல நம்ம கவர்மெண்ட் ஒரு இது வந்து பண்றாங்க. அதுல எல்லா டாக்குமெண்ட்டும் நம்ம வந்து இ சைன் வந்து போடுறோம் இல்லையா, அது வந்து டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து மெயினா என்னென்ன பர்பஸ் நம்ம அப்படிங்கக்கூடியது ஒண்ணு. ஸோ நமக்கு கவர்மெண்ட் வந்து அபிஷியல் டேட்டா வந்து ரிலீஸ் பண்றாங்க. கேஓசி அட்டஸ்டேஷனா வந்து இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான தகவல்களை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருங்கிணைக்கிறதுக்கு மெயினா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பண்றாங்க. ரைட்டா? அப்போ டிஜிட்டல் சிக்னேச்சரோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கோங்க, அதை பேஸ நீங்க வந்து மெயினா வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம கவர்மெண்டுடைய அபிஷியல் டேட்டா இது எல்லாத்துக்கும் வந்து இது பண்ணிக்கோங்க. இது வந்து மெயினான ஒண்ணு. ஓகே, கவர்மெண்ட் ஆதார் பேஸ்ட் வந்து இது பண்றாங்களே, அதுலயும் டிஜிட்டல் சிக்னேச்சர் இதெல்லாம் வந்து வரும். அதனால கவர்மெண்டுடைய அபிஷியல் டேட்டாவை கரெக்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ டாக்ஸ் வந்து ஃபைல் பண்றதுல அதுலயும் இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு சில எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கக்கூடிய ஒண்ணு வந்து இருக்கு. இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஓகே, விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னா இப்போ நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து போறீங்க. சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த ப்ராடக்ட் என்ன இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கேன் பண்ணா உங்களுக்கு அக்யூரேட்டா தெரியும். இப்போ கீழடிக்கு உங்களால வந்து போக முடியல. உடனே என்ன பண்றீங்க, கீழடி அகழ்வாய்வு சார்ந்த ஒரு வீடியோஸ் வந்து ஒரு கேம்ப்ல வந்து வச்சிருக்காங்க.
இந்த மாதிரி உங்களுக்கு ரியலா என்ன இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கறது தான் என்னது விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரீசன்ட் டெக்னாலஜில இது டாப் மோஸ்ட் லெவல்ல வந்திருக்கு. ஓகே, விர்ச்சுவல் ரியாலிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ணிக்கலாம், முக்கியமான விஷயங்கள் இப்போ உங்க முக்கியமான விஷயங்கள், டிராஃபிக் கண்ட்ரோலர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இன்ஃபர்மேஷனை ஒரு வண்டி நம்ம வந்து இது இருக்கு இல்லையா, ஜிபிஎஸ் மூலமா வண்டி எங்க போகுது எங்க நிக்குது, அது வந்து ஒரு விர்ச்சுவல் மெய்நிகர் தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ரைட்டா? ஸோ ஜிபிஎஸும் இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி சார்ந்து எங்கெங்கெல்லாம் டிராஃபிக் கம்மியா இருக்கு அப்படிங்கக்கூடிய விஷயத்தையும் என்ன பண்றாங்க, மெயினா வந்து கொண்டு வராங்க. இந்த விஷயத்த என்ன பண்ணிக்கோங்க, மெயினா வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுவும் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடா நீங்க வந்து படிக்க வேண்டியது. அதே மாதிரி ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ மனுஷன் யோசிக்க முடியாத ஒரு விஷயத்த கம்ப்யூட்டர் வந்து செய்யும். அது வந்து என்ன சொல்லுவோம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ வந்து சொன்னேன் இல்லையா, சாட் ஜிபிடி வந்து உங்களுக்கு சொன்னேன். சாட் ஜிபிடில என்ன சொன்னேன், சாட் ஜிபிடி. ஓகே, இப்போ சாட் ஜிபிடி நான் வந்து லாகின் பண்றேன். இது வந்து ஏஐ டூல் தான். முன்னாடி உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து தெரியல, டிஎன்பிசி படிக்கிறது எதுவுமே தெரியல. இப்போ மெயினா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பாருங்க, யாராவது ஏதாவது டாபிக் சொல்லுங்க. சாட் ஜிபிடி நான் உங்களுக்கு ஏஐ டெக்னாலஜி எப்படி யூஸ் ஆகுதுன்னு சொல்றேன். ஏதாவது டாபிக் டக்குன்னு டைப் பண்ணுங்க, கொஞ்சம் குயிக்கா பண்ணுங்க. ஓகே ஓகே, இப்போ எலெக்ஷன் பத்தி கேட்டிருக்கீங்க, நான் வந்து கேட்கறேன். கிவ் மீ நோட்ஸ் ஃபார் ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன்ஸ். எனக்கு வாய்ஸ் டைப்பிங் பண்றேன். ஓகே, கிவ் மீ வாய்ஸ் டைப்பிங். அப்போ அது கூட வேண்டாம். ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன்ஸ். ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன், positives and negatives. Positive. இப்படி வந்து போடுறீங்க. ஓகே, ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன்ஸ். அதை பத்தின பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட், காஸ்ட் எஃபிஷியன்சி, அட்மினிஸ்ட்ரேஷன் எஃபிஷியன்சி, என்னென்னலாம் நடக்கும், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கம்மியாகுது. ஓகே, நெகட்டிவ், கான்ஸ்டியூஷன் சேலஞ்ச், சென்ட்ரல் ஸ்டேட்டுக்கு நடக்கும்போது கான்ஸ்டியூஷன் இது, பொலிட்டிக்கல் ஆப்போசிஷனுக்கான பவர் வந்து இது பண்ணுது, கூட்டாட்சி வந்து உடையுது. ஓகே, லாஜிஸ்டிக்கல் சேலஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கு. ஓகே, கண்ட்ரோல் சார்ந்த விஷயங்கள், பொலிட்டிக்கல் டைமென்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் டைமென்ஷன்ஸ் வந்து பொலிட்டிக்கல் டைவர்சிட்டி வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இப்போ ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு கொடுத்துறீங்க. இதே இது ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் என்ன பண்ணுவோம், யூபிஎஸ்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூபிஎஸ்சியை பத்தின எல்லா டேட்டாவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். புரியுதா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு பாருங்க. ஃபெடரலிசம் ஸ்ட்ரக்சரு இப்படி என்ன பண்ணலாம், நீங்க வந்து படிக்கணும். யூபிஎஸ்சி நோட்ஸ் ஆர் ஃப்ளோ சார்ட். யூபிஎஸ்சி ஃப்ளோ சார்ட்னு கொடுங்க. ஃப்ளோ சார்ட்னா அது வந்து ஈஸியா உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். ஃப்ளோ சார்ட் இருந்தா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வரும். அது லாங்குவேஜா உங்களுக்கு வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ இதை வந்து பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்துருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து இருக்கு. என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ அந்த ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷனோட மெயின் கீவேர்டு உங்களுக்கு வந்து தெரியல, அதனால என்ன பண்றீங்க, சிம்பிளிஃபை பண்ணுவீங்க. குரூப் ஒன் மெயின்ஸ், காஸ்ட் எஃபிஷியன்சி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி, இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. ஓகே, ஒவ்வொன்றுக்கும் கீவேர்ட்ஸ் எடுத்து கொடுக்குது தெரியுதா, இதை அப்படியே காப்பி பண்ணுங்க. நேரா கூகுள் போங்க, கூகுள்ல டிரான்ஸ்லேட்டர் சொன்னோம் இல்லையா, கூகுள் டிரான்ஸ்லேட்டர். நான் உங்களை டைவர்ட் பண்ணி விடல, எப்படி எளிமையா படிக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ஒரே தேர்தல் ஒரே இது, நேர்மையான அம்சங்கள், செலவு திறன் குறைவு, நிர்வாகத்திறன் அதிகரிப்பு, ஓகே, உயர்வுகள் குறைவு. இதுல கொஞ்சம் நீங்க மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாம். எதிர்மறை, அரசியலமைப்பு செலவுகள், அது அரசியல் எதிர்ப்பு, கூட்டாட்சி பிரச்சனைகள். ஓகே, ஒரே லெவல்ல ஆதிக்கம் இது பண்றது. புரியுதுங்களா? திருத்தங்கள் செய்யணும். புரியுதா? ஒருமித்த கருத்து வந்து உருவாகும். இந்த கீவேர்ட்ஸ்
இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பண்ணலாம். இப்போ எலெக்ஷன் பாண்ட் இதுலயே உட்கார்ந்தோம்னா டைம் ஆயிரும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சொல்றேன். நீங்க சாட் ஜிபிடிய யூஸ் பண்ணிக்கோங்க. உலகம் அடுத்த லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இப்போ எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ் போட்டீங்கன்னா போதும், கொத்து கொத்தா வந்துட்டே இருக்கும். யார் உருவாக்குனா, என்ன உருவாக்குனாங்க. இது வந்து டிரான்ஸ்லேஷன் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் நீங்க வந்து படிச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? ஏஐயோட ஒரு டூல். உலகம் இந்த மாதிரி என்ன போயிட்டு இருக்கு? எங்கேயோ போயிட்டு இருக்கு. நாம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கணும். ரைட்டா? ஸோ அப்போ எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த விஷயத்துல நின்றுட்டு இருக்கோம். ஸோ இங்க முக்கியமா கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ்ல நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி வைஃபை வந்து யூஸ் பண்றோம். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா லைஃபை அப்படிங்கக்கூடிய ஒண்ணு இருக்கு. லைஃபை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, வைஃபை மாதிரி லைஃபை இந்த மாதிரி ஒரு இது வந்து இப்ப வைஃபை வந்து டைரக்டா ஒரு டாங்கிலோ ஏதோ வந்து இது பண்ணீங்கன்னா வந்து வரும். இந்த லைஃபை அப்படிங்கிறது என்ன பண்ணும்னா இப்படி இந்த மாதிரி வந்திருக்கும். ஒரு லைட் இருக்கும். இது இன்டர்நெட் ஸ்பீட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீடா வந்திருக்கும். இது அடுத்த டெக்னாலஜி. இப்போ அடுத்த டெக்னாலஜி. இந்த மாதிரி ஒரு லைட் இருக்கும். அந்த லைட்ல எங்கெங்கெல்லாம் லைட் வெளிச்சம் வருதோ அதை சுத்தி என்ன நடக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அந்த லைஃபை இன்டர்நெட் ஸ்பீடோட இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், பயங்கரமா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? இது வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒன்று. அதுக்கப்புறம் ஃபேம் ஸ்கீம். எல்லாருக்கும் புரியுதா? என்ன சொல்லிட்டு இருக்கேன்னே புரியலையா? எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டகிரேட் பண்ணி வந்து நடத்திட்டு இருக்கேன். ஸோ ஃபேம் ஸ்கீம் அப்படின்னா என்னன்னு வந்து கவர்மெண்டுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு ஸ்கீம் தான் ஃபேம் ஸ்கீம் அப்படிங்கக்கூடியது. ஓகே, இந்த ஃபேம் ஸ்கீம் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல்ஸ் ப்ராடக்ட் ஹைபிரிட். ஹைபிரிட்னா உங்களுக்கு பெட்ரோல்ல இயங்கும், சோலார்ல வந்து இயங்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டர் அடாப்டேஷன் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கீம். ஓகே, ஸோ 2030க்குள்ள சம் வெஹிக்கிள்ஸ் வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த எலக்ட்ரானிக்ஸ் வெஹிக்கிள்ல நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக மாற்று எரிசக்தி உள்ள பேட்டரிஸ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லயான் பேட்டரி அப்படிங்கக்கூடிய ஒரு பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா மெயினா இது அட்வான்ஸா இருக்கக்கூடிய பேட்டரி. இந்த ஸ்டோரேஜ் எனர்ஜிக்காக லித்தியம் அயான் பேட்டரி அப்படிங்கக்கூடிய ஒரு பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாங்க. ஓகே, அயனி மின்னோட்டம் மறு மின்னோட்டத்திற்கு ஏற்ற மின்கல வகை சார்ந்தது. லித்தியம் அயான் பேட்டரி டைப் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேம் ஸ்கீமுக்கு கீழே என்ன பண்றாங்க, ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து இதோட ஒர்க்கிங் பிரின்சிபால் இதெல்லாம் எலக்ட்ரானிக்ஸ்ல நீங்க வந்து பேஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஒரு சைடு கேத்தோடு இருக்கும். கேத்தோடு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஆனோடு இருக்கும். ஆனோடு நெகட்டிவ் எனர்ஜி. கேத்தோடு பாசிட்டிவ், ஆனோடு நெகட்டிவ் எனர்ஜி. ரைட்டா? இதுல உங்களுக்கு லித்தியம் அயான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கும். இது மூலமா எலக்ட்ரானிக் ஃப்ளோ வந்து இருந்து பேட்டரியில ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நடக்கும். ரைட்டா? ஸோ இந்த பிரின்சிபல் இதோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எலக்ட்ரோலைட்ஸ் வந்து இருக்கும். இந்த லித்தியம் அயான் செப்பரேஷன்ஸ் வந்து வந்து இருக்கு. இந்த இந்த பிரின்சிபல்ல இது டீட்டெயிலா தெரிய வேண்டாம். என்ன மாதிரி வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. லித்தியம் அயான் பேட்டரியோட பிரின்சிபால் சார்ந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். சார்ஜ்ல என்ன நடக்கும், டிஸ்சார்ஜ்ல என்ன நடக்கும். இங்க பாருங்க, சார்ஜ்ல இது எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ்ங்கிறது நெகட்டிவ் எனர்ஜி. ஓகே, லித்தியம் லித்தியம் மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வச்சிருக்காங்க. ஓகே, லித்தியம் அயான் வந்து இதுல இருக்கு, மெட்டல் இதுல வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு ரெண்டு எண்டு வந்துருக்கும். ஒரு சைடு கேத்தோடு பாசிட்டிவ் எனர்ஜி, ஆனோடு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ இதுல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டர் வந்து இருக்கும். இடையில ஒரு டிவைடர் எலக்ட்ரோலைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்கு. இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து சொல்றேன். ரைட்டா? ஸோ இப்போ உங்களுக்கு சார்ஜ் நேரத்துல உங்களுக்கு சம் என்ன நடக்கும். ஸோ இங்க வந்து பாருங்க. ஸோ சார்ஜ் நேரத்துல என்னென்ன நடக்கும், டிஸ்சார்ஜ் நேரத்துல அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ பொறுத்து தான் வந்து என்ன நடக்கும். சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நடக்கும். ரைட்டா? ஸோ இந்த விஷயத்த இதோட பேஸை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. லித்தியம் அயான் பேட்டரியோட ஒர்க்கிங் பிரின்சிபால் சார்ந்த விஷயத்தையும் உங்களுக்கு மெயினா வந்து கேட்பாங்க. ரைட்டா? இது வந்து மெயினா நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். லித்தியம் அயான் பேட்டரி ஃபேம்ஸ் கீழே ஃபேம் அப்படிங்கக்கூடிய ஸ்கீமு கீழே நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எல்லாருக்கும் புரியுதா என்ன சொல்றோம் அப்படிங்கிறது? ஏதாவது டவுட் இருக்கா?
ஓகே, இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ மூலமா சார்ஜிங் டிஸ்சார்ஜிங் வந்து பாத்தீங்கன்னா வந்து நடக்கும். புரியுதா? ஆனோடு சைடு சார்ஜ் வந்து மூவ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி சார்ஜ்னா இந்த சைடு சார்ஜ் வந்து மூவ் ஆகும். டிஸ்சார்ஜ்னா இந்த சைடு வந்து மூவ் ஆகுறது. ஆனோடு சைடு பாசிட்டிவ் மூவ் ஆகுது சார்ஜ். டிஸ்சார்ஜ்ங்கிறது இந்த சைடு வந்து மூவ் ஆகுது. எலக்ட்ரான் ஃப்ளோ தான் இது எல்லாமே. புரியுதுங்களா? அடுத்து வந்து பார்த்துருவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து பேஸை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம எங்க நிற்கிறோம், எலக்ட்ரானிக் சம்பந்தமா வந்து நிற்கிறோம், ரைட்டா? ஸோ அந்த பேட்டரியை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயோடெக்னாலஜி ஓரியன்ட். ஸோ பயோடெக்னாலஜி ஓரியன்டா அகைன் இது இந்தியா இயர் புக்ல நிறைய டேட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ரிலேட்டடா வந்திருக்கு. இந்தியா இயர் புக்ல நீங்க வந்து தெரியும். ஓகே, பயோடெக்னாலஜி ஓரியன்டா என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் இதுல அக்ரிகல்ச்சர்ல வந்து படிக்கணும், இதுல வந்து படிக்கணும். பயோடெக்னாலஜி ஓரியன்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடா. ஓகே, பயோ டெக்னாலஜி பிஐபின்னு வந்து கொடுக்கணும். இதுல சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடா என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். ஸ்பீடா பார்த்துருவோம். ஓகே, ஸோ பயோடெக்னாலஜி ஸ்டார்ட் அப் வந்து இது பண்றாங்க. ஸோ இந்தியன் பயோடெக்னாலஜி ரிப்போர்ட் 2013ல வந்து இது பண்ணாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி வந்து இருக்கு. ஓகே, ஸோ இந்தியாவிலே முதலா பயோடெக்னாலஜி பார்க் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஃபார் உமன்ஸ், பயோடெக்னாலஜி பார்க் ஃபார் உமன்ஸ் வந்து எங்க உருவாக்குனாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து உருவாக்குனாங்க, ரைட்டா? அதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? இதே மாதிரி ஹியூமன் ப்ராஜெக்ட் நிறைய பயோடெக்னாலஜி ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அது நீங்க வந்து பிஐபி வெப்சைட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா நீங்க வந்து மெயினா படிச்சுக்கலாம், ரைட்டா? ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து மெயினா வந்து தெரிஞ்சுக்கோங்க. பயோடெக்னாலஜி ரிசர்ச் ஓரியன்டா அது ரிலேட்டடா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி புது வெரைட்டி. ஓகே, அத்விகா அப்படிங்கிறது அக்ரிகல்ச்சர் கீழே பயோடெக்னாலஜி ஓரியன்டா ரீசெண்டா உருவாக்கப்பட்ட ஹையல்டு சிப்பர் வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. அதையும் நீங்க வந்து மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். வேக்சின்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. இதெல்லாம் பிஐபி வெப்சைட்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ சென்ட்ரல் லெவல்ல டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி வந்து இருக்கு, அதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பயோடெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரிசர்ச் அசிஸ்டன்ஸ் கவுன்சில் அப்படிங்கிறது நீங்க குரூப் 2 மெயின்ஸுக்கு நீங்க வந்து மெயினா வந்து படிப்பீங்க. இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் இதை பத்தின பேஸை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, மெயினா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, உமன்ஸ் ரிலேட்டடான பயோடெக்னாலஜி பார்த்து தமிழ்நாட்டில் வந்து உருவாக்குனாங்க, அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பயோடெக்னாலஜி ஓரியன்டா நீங்க வந்து இது பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சில இதெல்லாம் வந்திருக்கு. டோலி அப்படிங்கறத வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, டோலி பயோடெக்னாலஜி. ஸோ இந்த டோலி வந்து ஸ்கூல் புக்ல பயாலஜி புக்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கும். இந்த ஆடு இருக்கு இல்லையா, இந்த ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஸ்காட்லாந்து ஆடு. இது முத பயோடெக்னாலஜி மூலமா வந்து உருவாக்குனாங்க. ஒரு பெண் ஆடு 96ல பிறந்துச்சு, 2003ல மண்டையை போட்டுருச்சு. இதையும் வந்து என்ன பண்ணுவானுங்க, கொஸ்டினா வந்து கேட்பாங்க. நேஷனல் மியூசியம் ஸ்காட்லாந்துல இருந்து உருவாக்குனாங்க. இதையும் நீங்க என்ன பண்ணிக்கணும், டோலியை பத்தி வந்து தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ இதெல்லாம் பேஸு நீங்க வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமானது. டோலி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பயோடெக்னாலஜி ஓரியன்டா நீங்க வந்து என்னென்னலாம் வந்து உருவாக்குறாங்களோ அதை பத்தின ரீசன்ட் அப்டேட் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். புரியுங்களா? புல் ஹெர்மன் அப்படிங்கக்கூடியது உங்களுக்கு டிஎன்ஏ மூலமா உருவாக்கப்பட்ட மிக முக்கியமானது. ஸோ இதையும் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுவும் ஒரு முக்கியமா பயோடெக்னாலஜி ஓரியன்டா நீங்க படிக்க வேண்டியது. ஓகே, ஸோ மனிதரால் உருவாக்கப்பட்ட மரபணு மாற்றப்பட்ட விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா இதான். ஸோ இதையும் வந்து என்ன பண்ணிக்கோங்க, மெயினா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஹெர்மன் அப்படிங்கக்கூடிய ஒரு புல் வந்துருக்கு, ரைட்டா? இதே மாதிரி டிஎன்ஏ ஜெனெட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில டெவலப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம டிஎன்ஏ வந்து இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏல எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ ஓகே அந்த இடத்த என்ன பண்ணுவாங்க, கரெக்டா கட் பண்ணுவாங்க. நம்ம டிஎன்ஏ செல்ல எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அது ஜினோமிக் டிஎன்ஏ எடிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜிஎன்ஏ சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு சில ரீசன்ட் அப்டேட்டட் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. டிஎன்ஏயோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஓகே டிஎன்ஏ யாரு கண்டுபிடிச்சா, டிஎன்ஏ யார் வந்து கண்டுபிடிச்சா, அதையும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, வாட்சன் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட் பிளேயர் உங்களுக்கு வந்து தெரியும். ஓகே, ஸோ அவரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் இந்த டிஎன்ஏயோட இது ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சவங்க.
இதே மாதிரி ரீசெண்டா உங்களுக்கு இதுல மெடிக்கல்ல டிஎன்ஏ சார்ந்த கண்டுபிடிப்புக்கு நோபல் பிரைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் என்ன பண்ணிக்கோங்க, நீங்க வந்து மெயினா வந்து படிச்சுக்கோங்க. அப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்ன? சில பேர் வந்து இந்த கிரைம் அந்த இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பாங்கல்ல, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் சார்ந்த விஷயங்கள். அதையும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்? நீங்க பழைய 11th புக்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல பயாலஜி புக்ல வந்து இருக்கும். அது சார்ந்த விஷயத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, மெயினா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டிஎன்ஏ சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு கமிட்டி வந்து இருக்கு. ஓகே, ஜெனடிக் அப்ரைசல் கமிட்டி. இது வந்து யூபிஎஸ்சில உங்களுக்கு அடிக்கடி வந்து கேட்பாங்க. அப்ரைசல் கமிட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு கமிட்டி. இந்த கமிட்டியை பத்தி நீங்க வந்து இதுல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். இந்த ஜெனடிக் அப்ரைசல் கமிட்டி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஒரு டிபார்ட்மெண்ட். இதுவும் பயோடெக்னாலஜி கீழே தான் மெயினா வந்து படிக்கும். ரைட்டா? ஸோ இதுபடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி எதுபடி உருவாக்கப்பட்டாங்கன்னா, இந்த ரூல் ஜெனடிக்கல் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படிங்கிறது எப்போ உருவாக்குறாங்கன்னா 1989ல வந்து உருவாக்குனாங்க. ரைட்டா? 1989ல வந்து பாத்தீங்கன்னா வந்து உருவாக்குனாங்க. இது வந்து மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்டி. எந்த மினிஸ்ட்ரி கீழே ஃபங்க்ஷன் ஆகுது? சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு இது கீழே தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. சுற்றுச்சூழல் அமைச்சருக்கு கீழே தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஆனா வைல்ட் லைஃப் சார்ந்த விஷயங்களை வந்து பண்ணாது. ரைட்டா? ஸோ இது வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். ஜெனடிக்கல் அப்ரைசல் கமிட்டி சார்ந்த விஷயத்த உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது யூபிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஜெனடிக்கல் மாடிஃபைடு ஒரு சிலது வந்து பிடி காட்டன் இதுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுக்கறது இவங்க தான் வந்து கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இந்த ஜெனடிக்கல் அப்ரைசல் கமிட்டி பயோடெக்னாலஜி கீழே இப்போ மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள் உருவாகுறான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு யார் அப்ரூவல் கொடுப்பாங்கன்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாரன்மெண்ட் ஃபாரஸ்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மரபணு மாற்றப்பட்ட பொறியியல் அமைப்பு வந்திருக்கு இல்லையா? ஸோ பொறியியல் மதிப்பீட்டு குழு, இந்த குழு தான் இது பண்ணுவாங்க. இந்த குழு எதுபடி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, என்வாரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். என்வாரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ங்கிறது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். இப்போ இதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து என்ன பண்ணுவாங்க, மரபணு மாற்றப்பட்ட ஒரு பயிர் உருவாக்கியிருக்காங்கன்னா அதுக்கு அப்ரூவல் கொடுக்கறது இவங்க தான் கொடுப்பாங்க. இது மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாரன்மெண்ட் ஃபாரஸ்ட் கீழே வந்திருக்கு. அண்ட் எந்த ஆக்ட் கீழே உருவாக்குறாங்க? சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்துக்கு கீழே வந்து இதை வந்து உருவாக்குறாங்க. புரியுதா? இதை வந்து நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். இது குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கு நீங்க வந்து மெயினா படிக்க வேண்டியது. ஓகே, இதே மாதிரி பிடி பிரிஞ்சால், பிடி காட்டன், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எப்போ கண்டுபிடிச்சாங்க, ஓகே, அதோட பெனிஃபிட் என்ன, இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? மாடிஃபைடு கிராப், மாடிஃபைடு கிராப், இதெல்லாம் வந்து எங்க படிக்கணும்னா இந்தியா இயர் புக் இருக்கு, கவர்மெண்டுடைய இந்தியா இயர் புக் வந்திருக்கு, அதுல படிச்சீங்கன்னா போதும். ஸ்கூல் புக்ல அங்கங்க வந்துருக்கும். இப்போ ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் எது கீழே யாரு அப்ரூவல் பண்ணுவா? ஸோ என்வாரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் கீழே நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஜெனடிக்கல் மாடிஃபை இது பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய ஒரு சில இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனடிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அதுல வந்து ஹெல்த் ரிலேட்டடா, என்வாரன்மெண்ட் ரிலேட்டடா, உணவு உற்பத்தியை பெருக்கிறதுக்கு, இப்போ சென்ட்ரல் லெவல்ல ஜிஎம் கிராப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோட லிஸ்ட், இதெல்லாம் ஸ்கூல் புக்ல பயாலஜி புக்ல ஒரு சிலது வந்து இருக்கும். மற்றபடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா வந்து படிக்கணும். எல்லாமே பிஐபி வெப்சைட்ல மேக்ஸிமம் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். இப்போ பிடி காட்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2018ல பிடி காட்டன் இந்தியாவில் வந்து அனுமதிச்சிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அது என்வாரன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் கீழே இது பண்ணிட்டாங்க. எந்தெந்த ஸ்டேட் எவ்வளோ மேனுஃபேக்சரிங் வந்து பண்றாங்க, பிடி காட்டன் சார்ந்த விஷயங்களை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ பிடி காட்டன் இதுல உங்களுக்கு இந்த பயோடெக்னாலஜி கீழே நீங்க வந்து படிக்க வேண்டியது. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதுலயும் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் வந்துருக்கு. இப்போ கிரீன் ரெவல்யூஷன்ஸ் கொண்டு வந்த பிறகு நிலத்தோடைய தன்மைகள் வந்து மாறி இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பிடி காட்டுறதுனாலையும் நிலத்தோடைய தன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா மாறும். ஸோ அதையும் நீங்க வந்து மெயினா தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? இதெல்லாம் பயோடெக்னாலஜி ஓரியன்டா. ஸோ அதுக்கப்புறம் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இந்த ஜீனோம் ப்ராஜெக்ட்ங்கிறது இது இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்
இது மனிதர்களை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டாப் லெவலான ஒரு மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட். இந்தியன் கவர்மெண்ட் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மனித மரபணு தொகை திட்டம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஸோ மனுஷனை பத்தி ஃபுல் டேட்டா. இது வந்து பிரைவேசி ரிலேட்டடான இஷ்யூஸ் வந்து இருக்கு பாத்துக்கோங்க. ஃபியூச்சர் என்ன ஆயிடலாம், எப்படி வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து மாறலாம். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான திட்டம். ஸோ அமெரிக்கா இவங்கெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து ஜினோம் ப்ராஜெக்ட் ஒரு டாப் மோஸ்ட் மெடிக்கல்ல ஒரு மிக புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம். ஃபர்ஸ்ட் 1989 தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது பிரைவேசி ரிலேட்டடான பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணிக்கணும், மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். ஹியூமன் ஜினோம் ப்ராஜெக்ட் இது வந்து பிஐபி, அகைன் எல்லாமே பிஐபி தான். பிஐபி அப்படின்னு வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். ஓகே, ஸோ ஜெனட்டிக்கல் மாடிஃபிகேஷன் சிஎஸ்ஆர் இந்தியன் ஜினோம் அப்படிங்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து பண்றாங்க. இதை என்ன பண்ணிக்கோங்க, மெயினா வந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா, இது தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. சொல்லுங்க பிரதர், கிளாஸ் எடுத்துருக்கேன். ஓகே, என்னாச்சு? இல்லையே, எல்லாமே இருக்கு நான் கொடுத்ததுல. ஓகேவா, இதை நீங்க என்ன பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பண்ணலாம், அணுகலாம். பயோடெக்னாலஜில டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட், ஜெனட்டிக் லைப்ரரி, இதெல்லாம் பத்தி நீங்க வந்து மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்தவரை இதுதான். நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வந்து இதை வந்து தனி கிளாஸா வந்து எடுக்கிறேன். ஸோ இது வந்து பேஸா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து பிசிக்ஸ்ல வந்து ஆல்ரெடி வந்து பார்த்துருக்கோம். இன்ஸ்ட்ருமெண்ட் சம்பந்தமா என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன வந்து பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத ஏற்கனவே வந்து பார்த்தோம் இல்லையா. இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அடுத்து இதுல இன்ஸ்ட்ருமெண்ட் ஏற்கனவே நான் வந்து சொன்னேன், என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்ன பர்பஸ். இப்ப தெர்மிஸ்டர் என்ன பண்ணுவாங்க, ஹீட் சம்பந்தமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஹீட் சம்பந்தமான ஒரு விஷயம். ஓகே, இது வந்து இந்த மாதிரி என்னென்ன அம்மீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அம்மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, அம்மீட்டர் வந்து இதுல கரண்ட் ஃப்ளோ இது பண்றதுக்கு. இதே இது காற்றின் வேகத்தை இது பண்றதுக்கு அனிமோமீட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு வந்து இது இருக்கு இல்லையா, நம்ம எர்த்குவேக், அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, சீஸ்மோகிராஃபி, அந்த கிராஃப் வந்து அப்படி போடும். நீங்க இதுல ஜியோகிராஃபி புக்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்க என்ன பண்ணிக்கணும், மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட்டா, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூனிட்ஸ் இதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு வந்து மெயினா கேட்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ரே கண்டுபிடிச்சது யாரு. ஓகே, எக்ஸ்ரே சார்ந்த விஷயங்களை கண்டிப்பா கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா வந்து கேட்பாங்க. இப்போ எக்ஸ்ரே சார்ந்த விஷயத்துல நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சீஸ்மோகிராஃபி சொன்னேன்ல, எர்த்குவேக் சார்ந்த விஷயங்கள். ஓகே, இந்த மாதிரி நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் அம்மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ மெஷர் பண்றதுக்கு, ஓமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இது பண்றதுக்கு, அம்மீட்டர் கரண்டை யூஸ் பண்றதுக்கு, கால்வனாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா கரண்டோட டைரக்ஷன் இது பண்றதுக்கு, வோல்ட் மீட்டர் வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேஸான ஒரு சில விஷயங்கள் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பொது அறிவியல் வந்து பார்த்தோம். இது என்னன்னா, ஒரு பொருளை எந்த ஒரு விஷயமே நீங்க வந்து டச் பண்ணாம வந்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நியூட்டன் தேர்ட் லா வந்து என்ன சொல்லுதுன்னா, இப்போ எர்த்தோட ரொட்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அத இமானுவேலுங்கிறவரு நியூட்டன் தேர்ட் லா பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இதே மாதிரி ராக்கெட் வந்து சக்தி, இந்த பெர்னாலிஸ் தேரமும் வந்து உண்டு, இந்த இது வந்து உண்டு. ரைட்டா, இந்த ரெண்டே வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஒரு பொருளை நம்ம எந்த ஒரு ரியாக்ஷனும் வந்து பண்ணோம்னா நம்ம வந்து என்ன ஆகுது, எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் வந்து இருக்காது. ஸோ அதுக்கு மூவ் பண்ணணும்னா சம் எனர்ஜி வந்து தேவை. அது நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. இதை பத்தி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மெயினா வந்து படிப்போம். ஓகே, இதே மாதிரி ஹைட்ராலிக் வெஹிக்கிள் லிஃப்ட் மூவ் ஆகுறது, இந்த மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், மெயினா வந்து நீங்க வந்து படிக்கணும். ரைட்டா, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் லாஸ்ல நீங்க வந்து படிக்க வேண்டியது. இது ரிலேட்டடா நீங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். அடுத்து எஸ்ஏ யூனிட். எஸ்ஏ யூனிட்னா அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்ன, டிஸ்டன்ஸ் பிட்வீன் எர்த் அண்ட் சன்னு.
ஸோ இது முக்கியமான கான்செப்ட் ஒன்று. லைட் இயர் அப்படின்னா என்ன? லைட் இயருங்கிறது லைட் டிராவல் ஆகக்கூடிய இடம், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எஸ்ஐ யூனிட் அடர்த்தி மட்டும் இதுக்கான எஸ்ஐ யூனிட் என்ன, இந்த மாதிரி பேஸை நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், நீங்க வந்து மெயினா வந்து படிச்சுக்கணும். ஓகே, ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷருக்கு ஜூல் மீட்டர் -2, சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு அழுத்தத்துக்கு இது, பரப்பு இழுவிசைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன யூனிட், நியூட்டன் மீட்டர் -1, சர்ஃபேஸ் எனர்ஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாரி ப்ரெஷருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கல் யூனிட், பரப்பு இழுவிசைக்கு நியூட்டன் மீட்டர் -1, பரப்பு ஆற்றலுக்கு ஜூல் மீட்டர் -2, அடர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிலோகிராம் மீட்டர் கியூப் டென்சிட்டி. ஸோ இந்த மாதிரி ஏரியா ப்ரெஷருக்கு என்ன, ஒவ்வொன்றுக்கும் நீங்க என்ன பண்ணிக்கணும், மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். சர்ஃபேஸ் டென்ஷன், ஃபோர்ஸு, இது எஸ்ஐ யூனிட்ல மெயினா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகே, டெம்பரேச்சரோட இது, இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்க வந்து எனர்ஜி சார்ந்தது, அதோட எஸ்ஐ யூனிட், இதெல்லாம் ஓல்டு கொஸ்டின் பேட்டர்ன்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் மெயினா வந்து கேட்பாங்க. அதை வந்து தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஹார்ஸ் பவரு, இந்த ஹார்ஸ் பவரு வந்துருக்கு இல்லையா, நம்ம ட்ரெயின் ஓடும் தெரியுமா, ட்ரெயின் ஓடுறது ஹார்ஸ் பவர், இது வந்து என்ன பண்ணுவாங்க கொஸ்டினா வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ ஹார்ஸ் பவருங்கிறது உங்களுக்கு ஃபோர்ஸுக்கும் இன்டு ஃபோர்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம், ஹார்ஸ் பவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கோங்க, நீங்க தெரிஞ்சுக்கணும். 1 ஹார்ஸ் பவருங்கிறது 746 வாட், 746 வாட், இதையும் என்ன பண்ணிக்கணும், நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பேஸை நீங்க என்ன பண்ணுங்க, மெயினா வந்து படிங்க. அதுக்கப்புறம் நான் வழக்கமா சொன்ன மாதிரி ஃபோர்ஸு, இதெல்லாம் நீங்க ஸ்கூல் புக்ல டைரக்டா நீங்க வந்து படிச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இது வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. ரைட்டா? இப்படி என்ன பண்ணுங்க, பக்காவான முறையில வந்து படிங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நான் வந்து ரிவிஷன் வந்து கொடுப்பேன். சிவில் சர்வீஸ் டே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆபீசருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு. ரைட்டா? இதே மாதிரி இ கவர்னன்ஸ் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுல இ கவர்னன்ஸ்ல சிறப்பா இருக்கிறவங்களுக்கு இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. புரியுதா? சிட்டிசன்ஸ்க்கு, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இ கவர்னன்ஸ் அவார்டு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அவார்ட்ஸ். ரைட்டா? ஸோ இது வந்து இந்தியா இயர் புக்ல மெயினா வந்து இந்த டேட்டா வந்து இருக்கு. இது வந்து படிங்க. ஓகேவா? நேஷனல் இவங்கெல்லாம் ரீசெண்டா வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கிளீனிங் எனர்ஜி, சுத்தமா இருக்கிறாங்களே, அதுக்கு வந்து சுவிட்ச் அவார்டு அப்படின்னு வந்து ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து நீங்க வந்து மெயினா வந்து தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி பாரத ரத்னா சுப்பிரமணியன், அவங்களுக்கு நரசிம்ம ராவ், சௌத்ரி சரண் சிங், இவங்களுக்கு ரீசெண்டா வந்து கொடுத்தாங்க. அந்த டேட்டா வந்து தெரிஞ்சுக்கணும். பாரத ரத்னா ஃபர்ஸ்ட் 1954 ஜனவரி 2 ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கப்புறம் கிராமி அவார்டு வந்து பாத்தீங்கன்னா சங்கர் மகாதேவன், ஜாகிர் ஹுசேன், அவங்க 2 பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க கிராமி அவார்டு. அதை வந்து தெரியும். சாகித்ய அகாடமி அவார்டு 24 மொழிகளுக்கு, இந்த ஷெட்யூல் நம்பர் 8ல இருக்கக்கூடிய மொழிகளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சாகித்ய அகாடமி வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. 1 லட்சம் ரூபாய் காசு வந்து கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்திரா காந்தி பீஸ் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா அலி அபு அப்படிங்கிறவருக்கும் டேனியல் அப்படிங்கிறவருக்கும் ஓகே இப்போ கொடுக்கப்பட்டுள்ள அவார்டு இந்திரா காந்தி பீஸ் பிரைஸ் அவார்டு. அலி அபுவும் டேனியல் 2 பேருக்கு வந்து கொடுப்பாங்க. ராஷ்டிரிய விகாயான் புரஸ்கர் அப்படிங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ராஷ்டிரிய வியாகன் புரஸ்கர்ங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுக்கக்கூடிய அவார்டு. அதுக்கப்புறம் கிராண்ட் கிராஸ் ஆஃப் லீஜியன் ஹானர் அவார்டு பிரான்ஸ் வந்து கொடுத்துருக்கு. இந்தியன் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கிராண்ட் கிராஸ் ஆஃப் லீஜியன் ஹானர் அவார்டு. ஓகே, அண்ட் நைட் ஆஃப் தி லீஜியன் ஹானர் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆஃப் தி லீஜியன் அவார்டும் என்ன பண்ணிருக்காங்க, கிரண் நாடார் அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. சன்சாத் ரத்னா அவார்டு, சன்சாத் ரத்னா அவார்டு கலாம் ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட அவார்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மார்கோனி பிரைஸ், மார்கோனி பிரைஸ் அப்படிங்கிறது மார்கோனி பிரைஸ் பாலகிருஷ்ணன் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் இந்திய வம்சாவளியை வந்து சார்ந்தவர். ஓகே, அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மிஸ் இந்தியா யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நந்தினி குப்தாவுக்கு 2023 வந்து கொடுத்துருக்காங்க. மெட்டல் பார்க், அதாவது வீராங்கனைக்கான விருது வந்து பாத்தீங்கன்னா தீபிகா மிஸ்ரா அவர்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதே மாதிரி கிரீன் பீஸ் அவார்டு, கிரீன் சாம்பியன் அவார்டு தமிழ்நாடு லெவல்ல இந்த தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இது வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒண்ணு. ஓகேவா? ஸோ அசாம் சீஃப் மினிஸ்டர் வந்து ஹிமாந்தா பிஸ்வா அப்படிங்கிறவருக்கு
மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஸோ இவருக்கும் ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா லீ குஷான் யாவ் அப்படிங்கக்கூடிய ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி தாதா தாதா பால்கே அவார்டு சினிமாவுக்காக கொடுக்கப்படுறது வாகுதேவ் ரஹ்மான் அப்படிங்கிறவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒண்ணு. ஸோ அதே மாதிரி காசி ஹில்ல ஈஸ்ட் இதுல டூரிசம் அவார்டு கோதாங் அப்படிங்கக்கூடிய வில்லேஜ் கொங்தாங் அப்படிங்கக்கூடிய வில்லேஜுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ரீசெண்டா நேஷனல் டூரிசம் அவார்டு வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஓகேவா, அந்த மாதிரி அவார்டு வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு தனியா பிபிடி எல்லாமே உங்களுக்கு சாரி நோட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறேன், லிஸ்ட் வந்து கொடுக்குறேன். தமிழ்நாடு லெவல், இந்திய லெவல் அதெல்லாம் ஃபியூச்சர்ல நான் வந்து கொடுக்குறேன். அதனால எக்ஸாமை சிறப்பாக பண்ணுங்க. 9:30 கொஸ்டின் ஷேர் பண்றேன். இன்னைக்கு ஈவினிங்கு ஆன்சர் கீ அனுப்பிச்சிடுவேன். எக்ஸ்பிளனேஷன் வெனஸ்டேக்குள்ள அதுக்கு முன்னாடியே அனுப்பிச்சிடுவேன். டெஸ்ட் நம்பர் 4க்கு நான் வந்து ஈவினிங்குள்ள கொஸ்டின் வித் எக்ஸ்பிளனேஷனும் அனுப்பிச்சிடுவேன். டெஸ்ட் நம்பர் 4, 5 அதுக்கப்புறம் 1வது இருந்து 5வது வரைக்கும் முடிச்ச டெஸ்ட்டுக்கு நான் வந்து ஒவ்வொன்றையும் டிரைவ்ல போட்டு ரைட்டா அதுவும் வெனஸ்டேக்குள்ள வந்து அனுப்பிச்சிடுவேன். இந்த வெப்சைட் சொன்னேன் இல்லையா, நீங்க படிக்கக்கூடிய வெப்சைட்டு அது ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 to 7 டேஸ்ல ரெடி பண்ணிடுவேன். அதனால கொஞ்சம் டைம் வேணும். நீங்க வந்து பக்காவா போகலாம். ஆச்சரிய கல்வியை நம்பி நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். 100% உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ் வந்து இருக்கு. ஈவினிங் டைம் இருந்தா பார்ப்போம். எனக்கு வாரத்துல ஒரு நாள் ஒரு சில ஓய்வு வந்து தேவைப்படும். ஸோ அதனால இன்னைக்கு முடிஞ்சா ஈவினிங் வந்து எடுக்கிறேன். அப்படி நம்ம நாளையிலேருந்து பார்ப்போம். இந்த வாட்டி நான் ஸ்டார்டிங்ல இன்னைக்கு ஈவினிங் அல்லது நாளைக்கு வந்து சோர்ஸ் எங்கெங்க படிக்கணும்னு பக்காவா வந்து கொடுத்துட்றேன். எந்தெந்த புக்ல எது எது படிச்சீங்கன்னா போதும் அப்படிங்கக்கூடியத கண்டென்ட் பக்காவா கொடுத்துட்றேன். இனி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தரமா வந்திருக்கும், எப்பவுமே வந்திருக்கும். அதே மாதிரி குயிக்கா டைம் டிலே பண்ணாம எல்லா விஷயங்களும் வந்து சூப்பரா வந்து நடக்கும். ஸோ நமக்கு பக்காவான டீம் அதுக்கு ட்ரைனிங் பண்ணி கரெக்டா வந்து மேட்ச் பண்ணி இது பண்றதுல எல்லாமே சூப்பரா டாப் டக்கர்ல நமக்கு வந்து வந்துருச்சு. நம்ம இமயமலையே லைட்டா வந்து அசைச்சு பார்த்துடலாம். அந்த அளவுக்கு நமக்கு வந்து எனர்ஜி இருக்கு. ஸோ அதனால ஹாப்பியா நீங்க வந்து ஆச்சரிய கல்வியை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா வந்து கிடைக்கும் ரைட்டா. அதனால சிறப்பா படிங்க, தரமா படிங்க, கரெக்டா படிங்க. கண்டிப்பா உங்களால வந்து வெற்றி பெற முடியும். ஸோ டெஸ்ட் பேட்ச் உங்க நண்பர்கள் யாராவது வந்து சேரணும் அப்படின்னா நீங்க வந்து ஆச்சரிய கல்வியை ரெஃபர் பண்ணலாம். எல்லாருமே சேர்ந்து ஒரு மாபெரும் வெற்றியை வந்து பெறலாம். நல்லா படிங்க. 9:30க்கு நான் டெஸ்ட் கொஸ்டின் குரூப்ல வந்து ஷேர் பண்றேன். தேங்க்யூ. இதை வந்து இந்த வீடியோவை நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன் அப்புறமா. தேங்க்யூ. இதோட முடிச்சுக்குவோம்.